ஹாப்பி ஈவினிங் டு எவ்ரி ஒன். ஸோ உங்க எல்லாரையும் வந்துட்டு சிஎன்பி கண்டக்ட் பண்ற நாலேஜ் சீரீஸ்க்கு வெல்கம் பண்றதுல ஹாப்பியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா நீங்க கொடுக்குற சப்போர்ட் அண்ட் இன்வால்மெண்ட் தான் இந்த நாலேஜ் சீரீஸ் இன்னும் பெட்டராகவும் இன்னும் எஃபெக்டிவாகவும் பண்றதுக்கான நிறைய ரிசர்ச் பண்ண வைக்குது. ஸோ அந்த ஒரு ரிசர்ச் மூலமா கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் தான் நீங்க நம்ம ஷேர் பண்ண போறோம் இந்த டூல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செஷனுக்கு போகிற முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ அபவுட் சிஎன்பி. நம்ம சிஎன்பி 4 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ்ல நமக்கு நிறைய சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிளைண்ட்ஸ்லாம். ஸோ வி ஹவ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் டிபார்ட்மெண்ட், வி ஹவ் கார்பரேட் ஃபினான்ஸ், வி ஹவ் ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் அட்வைசரி. ஸோ இந்த 4 சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எது பண்ணாலும் நம்மளோட அல்டிமேட் கோல் அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா நம்ம கொடுக்குற சர்வீஸ் மூலமா ஒரு ஆர்கனைசேஷனோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றதா. ஸோ அதை தான் மெயின் ஃபோக்கஸ் வச்சிருக்கோம். ஸோ நம்மளோட குறிக்கோள் ரொம்ப கிளியரா இருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல எல்லா செஷனும் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதை தான் சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சர்வீஸ் இந்த செஷனை யாருக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறாங்கனாக்கா இதான் நம்ம டீம் ஆக்சுவலி. ஸோ நம்மளோட சிஎன்பியோட பார்ட்னர்ஸ் மிஸ்டர் உமேஷ் குலேச்சான் அண்ட் மிஸ்ஸஸ் ரத்தன்தீப் உமேஷ், ரகுராம் சிங் அவர் நம்மளோட மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங்கோட மேனேஜர், மைசெல்ஃப் ஆனந்த் பிரகாஷ், அருண்குமார், சிவசங்கர், கெவின், இவங்க தான் வந்து இந்த செஷனை வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இன்னைக்கோட டாபிக்ல ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துறேன். ஸோ எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். சேல்ஸ். அப்படி என்ன சேல்ஸ்ல பத்தி புதுசா சொல்ல போறோம், புதுசா என்ன கொடுக்க போறோம், என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்ன்ற ஒரு தாட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ப்ரேயர் கிடையாதுங்க. இது வந்துட்டு ஒரு மேஜிக் கிடையாது, உடனே நடந்தது கிடையாது, லக்கில நடக்கிற விஷயமே கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். இது ஒரு கம்ப்ளீட் டிசிப்ளின் பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள் தான் சேல்ஸ்ன்றது. ஸோ என்னன்னா இப்போ நம்ம ஒரே லொகேஷன்ல இருப்போம், ஒரே பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொருத்தங்க அதே லொகேஷன்ல. அங்க நடக்கிற சேல்ஸ் ஏன் எனக்கு நடக்கல அப்படின்ற ஒரு தாட்ஸோட நம்ம போயிட்டு இருப்போம். ஏதோ ஒரு விஷயம் நம்மள வந்து பேக் சைட்ல புல் பண்ணிட்டு இருக்கோம், என்ன நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது என்னன்ற ஐடென்டிஃபை பண்ணி அந்த வீக் பாயிண்ட்டுக்கான ஸ்ட்ரென்த் அதிகமாக நிறைய கொடுக்க ஆட்டோமேட்டிக் என்னன்னாக்க நம்ம எதிர்பார்க்குற சேல்ஸ் நமக்கு கிடைக்கும், நமக்கான சேல்ஸ் நம்ம அடைய முடியும். ஸோ அந்த 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 நோக்கத்துல தான் இப்போ கொடுக்குற இந்த செஷன்ல நீங்க பார்க்க போற டூல்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா மெயின் அஜெண்டான்னு உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு இந்த சேல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம கொடுக்குற இந்த ட்ரைனிங்கோட பேர் என்னக்கா சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்திருக்கோம். இது என்னடா சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஏன்னா நம்ம 3 வீல்ஸ் ஆஃப் சேல்ஸ்ன்ற நம்ம அடி கொடுத்துருக்கோம். அதுல வந்துட்டு ப்ராடக்ட் பத்தி பேசிட்டோம், கஸ்டமரை பத்தி பேசியாச்சு. எம்ப்ளாயின்றவங்க தான் மெயின். நம்மளோட பிராண்ட் அம்பாசிடர் அவங்க தான். நம்ம கடைக்குள்ள ஒரு விளம்பரப்படுத்தி நிறைய கிளைண்ட்ஸ் உள்ள வந்துருவாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள வந்துருவாங்க. ஆனாலும் கடைக்குள்ள வந்த கஸ்டமரை திருப்பி வர வைக்கிறதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டாஃப் தான். ஸோ அவங்க ஸ்டாஃப் வந்து நம்ம பெஸ்டான ஒரு பிராண்ட், நம்ம கடையோட அம்பாசிடரா மாற்றணும். அவங்க என்ன அளவுக்கு கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு அகேன்ஸ்டா தான் நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க. வந்துட்டு இருக்க கஸ்டமர் ரிப்பீட் கஸ்டமரா மாறுவாங்க. திருப்பி புது கஸ்டமர்ஸ் உள்ள வாய்ப்பு இருக்கு, நிறைய லீட்ஸ் கிடைக்க சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த சர்வீஸை வந்து இன்னும் பெஸ்டா கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மார்க்கெட்ல நல்ல ஒரு நேம் ஜென்ரேட் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ அதைத்தான் இந்த சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு சொல்லி தரப்போகுது. இதோட மெயின் அஜெண்டான்னு பாத்தீங்கன்னாக்கா கோர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சேல்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேல்ஸ் ட்ரைனிங் அண்ட் ஹேக்ஸ், டெக்னிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ், அப்புறம் சிஎன்பி டீமோட யூனிக்கான டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சேல்ஸ். இந்த 3 வீல்ஸ் ஆஃப் சேல்ஸ்ன்றது உங்களுக்கு பரிச்சயப்பட்ட ஒரு வார்த்தை தான். இதை பத்தி நம்ம 2-3 செஷன் நம்ம ஆடி எடுத்திருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் நீங்க பார்த்துருப்பீங்க, இதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா மெயினா நம்ம 3 வீல்ஸ் ஃபோக்கஸ் பண்றது ஃபர்ஸ்ட் கஸ்டமர், செகண்ட் ப்ராடக்ட், மூணாவது எம்ப்ளாயி. இந்த எம்ப்ளாயி நான் உங்களுக்கு நிறைய பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி பிராண்ட் அம்பாசிடர்னு கொடுத்துருக்கல, இதான் உண்மை. ஆக்சுவலி ஒரு எம்ப்ளாயி மூலமா தான் ஒரு கஸ்டமரை ரிட்டர்ன் பண்ணி கொண்டு வைக்க முடியும். நம்ம தேவையான கஸ்டமரை கொண்டு வரதுக்கு நிறைய அட்வர்டைஸ் பண்ணியிருப்போம், நிறைய மார்க்கெட்டிங் பண்ணியிருப்போம், கஸ்டமர் வாக்கின்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ப்ராடக்ட் நிறைய இடங்கள்ல புது ப்ராடக்ட் புது வெரைட்டிஸ் நிறைய கொடுக்கறதுக்கு பர்ச்சேசிங் வேலையை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க, அதுக்கான ப்ராடக்ட் உள்ள வந்துடும். ஸோ இது ரெண்டும் மிங்கிள் ஆகி ஒரு இடத்துல மீட் பண்ற இடம் சர்வீஸ்ன்ற ஒரு இடத்துல மீட் ஆகும். அப்ப எந்த இடத்துல நல்ல ஒரு ப்ராடக்ட்டும் நல்ல ஒரு சர்வீஸ் மீட் அப் ஆகுதோ அங்க நீங்க தொடர்ச்சியான ஒரு growth நீங்க பார்க்க முடியும். அந்த சர்வீஸ் எப்படி கொடுக்கறது, அந்த சர்வீஸ் கொடுக்கறது மூலமா ஸ்டாஃப் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆவாங்கன்ற விஷயம் தான் இதுல நம்ம பார்க்க போறது. ஸோ அப்படி என்ன நம்ம ட்ரைனிங் கொடுக்க போறோம், அதுக்கு என்ன நம்ம டூல் யூஸ் பண்ண போறோம்ன்றத தெளிவா இன்னும் அழகா சொல்றதுக்கு நம்ம டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஒவ்வொரு ட்ரைனிங் மூலமாவும் ஒவ்வொரு சேல்ஸ்மேனையும் நம்ம என்னவா மாத்த போறோம்னாக்க சேல்ஸ்மேன்ல இருந்துட்டு சேல்ஸ் லீடரா மாத்த போறோம். சேல்ஸ் நினைச்சு பாருங்க, எல்லா சேல்ஸ்மேனும் ஒரு லீடர் ஆயிட்டானா என்ன ஆகும், யாரையும் டிபெண்ட் இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கூட அவங்களே அழகா அவங்களே ஃபேஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க.
புது கஸ்டமரை உள்ள வர வைக்கிறதுக்கு அவங்களே ஸ்டெப் எடுப்பாங்க. ஒரு ஐட்டம் என்ன ரேஞ்சில் இருக்கு, என்ன ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குன்ற அழகா ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிய ஆரம்பிக்கும். மற்ற கடையோட கம்பேர் பண்ணி சொல்ற விஷயங்கள் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. கஸ்டமர் வந்து எப்பவுமே எப்படி டிமாண்டா தான் வருவாங்க. நம்ம கடைக்கு வரும்போது கஸ்டமர் டிமாண்ட் பண்ணி தான் வருவாங்க. அந்த டிமாண்டான கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ப்ராப்பர் ஆன்சர் ஒரு நார்மல் சேல்ஸ்மேன் சொல்லும் போது கஸ்டமர் இம்ப்ரெஸ் பண்ற ஈஸி ஆயிரும். ஸோ சர்வீஸ் இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு அப்ஜெக்டிவ் தான் இதில் கொடுக்குறோம். ஸோ இதை பத்தி இன்னும் தெளிவாகவும் அழகாகவும் சொல்ல நம்ம டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் டு யூ கெவின். ஆல் தி பெஸ்ட். ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சேல்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஒரு கஸ்டமர் வித் நீட் என்ட்ரி ஆகுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ப்ளஸ் நம்ம ஆஃபர் பண்ற சர்வீஸ், நெக்ஸ்ட் நம்மளோட எம்ப்ளாயிஸ், இதெல்லாமே கான்ஸ்டியூட் பண்றதா நம்ம ஒரு சேல்ஸ்னு சொல்றோம். ஸோ இந்த சேல்ஸை எப்படி சஸ்டெயின் பண்ணி கொண்டு போறது, எப்படி இதை ஒரு எக்ஸ்பேண்ட் பண்றது, எப்படி இதுல க்ரோத் பார்க்கணும்னா அதுக்கு நம்ம சேல்ஸ் ட்ரைனிங் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன் நாங்க இந்த சேல்ஸ் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம், இதுல இருந்து என்னென்ன நம்ம சேல்ஸ்மேனுக்கு இம்பார்ட் பண்றோம் அதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், என்ஹான்ஸ்டு ப்ராடக்ட் நாலேஜ். இப்போ நீங்க ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க, நீங்க வெல் ப்ரிப்பேர்டா போகும்போது உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும், அதே நீங்க அண்டர் ப்ரிப்பேர்டா போகும்போது உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வெல் ப்ரிப்பேர்டான சேல்ஸ்மேனா அவங்க இருந்தாங்கன்னா அவங்க அந்த கஸ்டமர்கிட்ட பிச் பண்ற அப்ரோச் வந்து நல்லா இருக்கும். அப்ப நீங்க அந்த கஸ்டமரோட பயங்கரமா சிங்க் ஆகலாம். அந்த கஸ்டமரோட சிங்க் ஆனீங்கன்னா தான் அந்த வாக்கினை நீங்க சேல்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கஸ்டமர் இப்போ ப்ராடக்ட்டை பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கஸ்டமர் ஓரியன்டடா பார்க்கலாம். நீங்க சொல்லலாம் நம்ம ஆஃபர் பண்றது எல்லாமே ப்ராடக்ட் தானே, நம்ம ஏன் சர்வீஸ்க்கு இவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் பண்ற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே பேட்டர்ன் கிடையாது. எல்லாமே ஆப்போசிட்ல அதே வெண்டார் அதே ரேட்டுக்கு சேல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்மள எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறதுன்னு பார்க்கணும். அந்த டைம்ல தான் நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ், நம்மளோட வெல்கமிங் எப்படி இருக்கு, நம்மளோட கல்ச்சர் எப்படி இருக்கு, நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அண்ட் நம்ம ஆஃபர் பண்ற சர்வீஸ் எப்படி இருக்கு, நம்ம கொடுக்குற பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு, நம்ம எம்ப்ளாயிஸோட அப்ரோச் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் அந்த இடத்துல நம்மளுக்கு அது ஒரு யூஎஸ்பியா நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸா ஒரு இம்ப்ரூவ்டு கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கும்போது அந்த ட்ரைனிங்குள்ளேயே இது இன்கல்கேட் ஆயிரும். நெக்ஸ்ட், நீங்க இப்ப பார்த்தாச்சு ப்ராடக்ட் பார்த்தாச்சு, நம்ம ஆஃபர் பண்ற ப்ராடக்ட்டை பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து நம்ம கஸ்டமர்ஸையும் பார்த்தாச்சு. இப்போ யாரு நம்மளோட அசெட்ஸ், நம்மளோட எம்ப்ளாயிஸ் தான் நம்மளோட அசெட்ஸ். இப்போ சேல்ஸ்மேனை பத்தி பார்க்கலாம். நம்மளோட சேல்ஸ்மேன் தான் நம்மளோட லிவிங் அசெட்ஸ். நீங்க ஒரு சேல்ஸ்மேனை மோட்டிவேட்டட் அண்ட் என்கேஜா வச்சுக்கிறதுக்கு ட்ரைனிங் ரொம்ப நெசசரி. அவங்க மோட்டிவேட்டட் அண்ட் என்கேஜா இருந்தா அதோட அவுட்கம் என்ன நீங்க கேட்கலாம். அதோட அவுட்கம் என்னன்னா அவங்க நம்மளோட லாங் டேர்ம் டிராவல் பண்ணுவாங்க. அவங்க லாங்கர் டேர்ம் டிராவல் பண்ணும்போது கம்பெனியோட விஷன் மிஷன் அப்ஜெக்டிவ் எல்லாமே அந்த சேல்ஸ்மேனோட விஷன் மிஷன் அப்ஜெக்டோட அலைன் ஆயிரும். அப்ப ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன் நோக்கி போகும்போது அங்கோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சேல்ஸ் க்ரோத்ல தான் போய் நிற்கும். நெக்ஸ்ட், இப்போ நம்ம 3 ஃபேக்டர்ஸ் 3 வீல்ஸை பார்த்தாச்சு. வேற என்ன ஃபேக்டர்ஸ் ட்ரைனிங் மூலமா நம்ம இன்கல்கேட் பண்ணலாம்னா அடாப்டபிலிட்டி டு மார்க்கெட் சேஞ்ச். மார்க்கெட் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மார்க்கெட் தான். இதுல நம்ம எப்படி நம்ம சஸ்டெயின் ஆகுறது, எப்படி நம்ம இதை டேக்கிள் பண்றதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல டாப் டு பாட்டம் எல்லாருமே ஒரே மாதிரி சீசன்ட் அண்ட் ப்ராக்டிஸ்டு எல்லாமே ஓரியன்டா இருந்தாங்கன்னா சேஞ்சுக்கு ரொம்ப அக்செப்டபிளா இருப்பாங்க. ஒரே அஜைலா இருப்பாங்க. அவங்க டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அக்செப்டபிளா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா மார்க்கெட்டிங் டைனாமிக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆனாலும் அந்த சேஞ்சை அவங்களுக்குள்ள கொண்டு வந்து அந்த மார்க்கெட்டை நம்மளால கான்கர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு சேல்ஸ் ட்ரைனிங் ரொம்ப நீடா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே எங்க எல்லாத்தையும் பார்ப்போம், எல்லாத்தையும் நம்ம ரிசல்ட்ல தான் பார்ப்போம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம பேசுறதுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரெவன்யூ. இது நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரைனிங் எதுக்கு நம்ம சொல்றோம்னா அந்த மூலியமா நம்ம சேல்ஸ் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படி நீங்க சேல்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம்னு கேட்கலாம். ஜஸ்ட் இங்க பாருங்க, நம்ம சேல்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறது மூலமா நம்மளுக்கு வர சேல்ஸ்ல ஒரு பில் வைஸ்லயும் நம்ம பேஸ்கெட் சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஹையா இருக்கு. ஒன்ஸ் பேஸ்கெட் சைஸ் இன்க்ரீஸ் ஆனாலே நம்மளுக்கு வர ரெவன்யூவோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட், இன்க்ரீஸ்ட் கஸ்டமர் லைஃப் ஸ்பேன். கஸ்டமர் லைஃப் ஸ்பேன்னாலே அந்த கஸ்டமர் எவ்வளவு நாள் நம்மளோட டிராவல் பண்றாங்க, அந்த டிராவல் பண்ற பீரியட்ல அவங்க கிட்ட இருந்து நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற ரெவன்யூ தான் நம்ம கஸ்டமர் லைஃப் ஸ்பேன் சொல்றோம். அவங்க நிறைய நாள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ற ரெவன்யூ அதிகமா இருக்கும். அப்ப அது எங்க அவுட்புட் கொடுக்கணும்னா அது டைரக்டா நம்ம சேலோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட், இன்க்ரீஸ்ட் பிராண்ட் அவேர்னஸ். இப்போ நீங்க பாத்தீங்க ஒரு கஸ்டமர் தான் நம்மளோட மார்க்கெட்டிங் பர்சனல், நம்மளோட எம்ப்ளாயி தான் நம்மளோட பிராண்ட் அம்பாசிடர், நம்மளோட ப்ராடக்ட் தான் நம்மள வந்து சஸ்டைனபிள் growth கொண்டு போகுதுன்னு பாக்குறோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் பாத்தீங்கன்னா பிராண்ட் அவேர்னஸ். நம்ம பீப்புள் நம்மளோட ப்ராடக்ட்ஸுக்கு தவிர்த்து நம்ம பிராண்டுக்காகவே நம்ம கடைக்கு நேரா வரணும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங்கோட அவுட்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க டேலி ஆயிரும் இந்த விஷயங்களோட. ஸோ நெக்ஸ்ட், இப்போ நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தாச்சு, இதோட அவுட்கம் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இதை எப்படி கொடுக்கறதுங்கிறதுக்கான சில மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னாலே ட்ரைனிங் வந்து 2 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நாங்க சொல்லுவோம்.
ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் ட்ரைனிங், நெக்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் ட்ரைனிங். குவாலிட்டேட்டிவ் ட்ரைனிங் மீன்ஸ் அது வந்து ஒன்லி சாஃப்ட் ஸ்கில்ஸை கற்றுக் கொடுக்கும், அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணும், அந்த பர்சனை ரெடி பண்ணும். இப்போ நீங்க கொடுக்குற குவான்டிட்டி ட்ரைனிங் அந்த அப்சர்வ் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான குவாலிட்டேட்டிவ் ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். இப்போ இந்த பிக்சர்ஸ்ல நீங்க பார்க்கலாம், ஒரு சீடை பிளான் பண்ணி அந்த சீட்ல இருந்து நம்ம ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கணும், அது நல்ல ஒரு ஹார்வெஸ்ட்டை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த லேண்டை நம்ம வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணணும், அந்த லேண்டை இரிகேட் பண்ணணும், அந்த லேண்டை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணணும். அதுக்கெல்லாம் தான் குவாலிட்டேட்டிவ் ட்ரைனிங் ரொம்ப யூஸ் பண்ணும். அந்த குவாலிட்டேட்டிவ் ட்ரைனிங் மூலியமா நம்மளோட எல்லா ஸ்கில்ஸையும், அந்த தேவைப்படுற ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேல்ஸ் பர்சனுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நம்ம என்னதான் குவான்டிடேட்டிவ் ட்ரைனிங் ஃபர்தரா கொடுத்தாலும் அதை அவங்க அடாப்ட் பண்ணிக்குவாங்க, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அதை அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா பேஸ்மெண்ட் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி தான் குவாலிட்டேட்டிவ் ட்ரைனிங் ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்ற குவான்டிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டேட்டா ட்ரிவன் அப்ரோச், நம்மளோட மெத்தட்ஸ், நம்மளோட வேல்யூஸ் வச்சு பேசுற எல்லா ட்ரைனிங்குமே அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க ஈஸியா. ஸோ குவாலிட்டேட்டிவ் ட்ரைனிங் எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? சிம்பிள். குவாலிட்டேட்டிவ் ட்ரைனிங்கை நம்ம ஐடா தியரியோட ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஐடா தியரி என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், நெக்ஸ்ட் அந்த அட்டென்ஷன் வந்து இன்ட்ரெஸ்ட், டிசைர் அண்ட் ஆக்ஷனா மாறும். இது எப்படி நம்ம சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கஸ்டமர் என்ட்ரி ஆகிறாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றது ஒரு சிஆர்எம் டீம் தான் ஃபேஸ் பண்றாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அந்த விஷுவல் மெர்ச்சன்டைசிங் மூலியமா அவங்களோட அட்டென்ஷன் நம்ம கேதர் பண்ணணும். ஒரு கஸ்டமரோட அட்டென்ஷனை நம்ம கேதர் பண்ணாலே அவங்க தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி அவங்க 50% அதை சேல்ஸா அவங்க கன்வெர்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம அட்டென்ஷன் அவங்கள்ட்ட கேதர் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்மளோட இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் எங்க நம்ம அவங்கள்ட்ட இருந்து கன்வெர்ட் பண்ணலாம்னா நம்மளோட வே ஆஃப் அப்ரோச், நம்மளோட வே ஆஃப் சர்வீஸ், அது மூலியமா நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அந்த அட்டென்ஷன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கன்வெர்ட் ஆயிரும், அவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும், அவங்களுக்கு வந்து அது வாங்கணும்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டிசைரா மாறும். டிசைரா மாறதுக்கு தான் நம்ம அங்க பேசின ப்ராடக்ட் நாலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட்டை பத்தி இன்டெப்தா நம்ம நாலேஜ் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை எப்படி அந்த கஸ்டமரோட சிங்க் பண்ணலாம், எப்படி அந்த ப்ராடக்ட் வந்து அந்த கஸ்டமருக்கு ஓரியன்டா கஸ்டமைஸ் பண்ணலாம், எமோஷனல் சேல்ஸ் கூட இந்த இடத்துல வரும். அந்த ஃபர்தரா என்னோட டீம்மேட்ஸ் பேசுவாங்க. ஸோ அந்த எமோஷனல் சேல்ஸ் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ஈஸியா டிசைரா கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 99% ஆஃப் த சேல்ஸை நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 100 மாத்துறதுக்கு ஆக்ஷன் தான் ரிமைனிங்கா இருக்கு. ஆக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கிற இன்சென்டிவ் ஸ்கீம் அண்ட் டார்கெட்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி அந்த டிசைரை ஆப்வியஸா அது ஆக்ஷனா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த மூலியமா நம்மளுக்கு வர வாக்கின்ஸ் எல்லாமே பில்லிங்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஐடியா தியரியை நம்ம டிஃபைன்டா பார்க்கலாம். இப்போ அட்டென்ஷன் சொன்னோமே, அட்டென்ஷனுக்கு தான் நம்ம விர்ச்சுவல் மெர்ச்சன்டைஸ் சொல்றோம். விஷுவல் மெர்ச்சன்டைஸ்ங்கிறது ஒரு மேண்டேட்டரியா இப்போ மாறிடுச்சு. இப்போ நீங்க ஒரு ஹியூமன் பீயிங், உங்களோட பேசிக் சென்ஸ்ல எல்லாமே இருக்கும் பாருங்க, சைட், ஸ்மெல், சவுண்ட், டேஸ்ட். இப்போ நீங்க உள்ள வரும்போது சைட்டை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்மளுக்கு ஐக்கு அப்பீலிங்கா இருக்கணும், நம்மளுக்கு ஏஸ்தட்டிக்கா இருக்கணும், நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபைங் கலரா இருக்கணும், பிளசண்டா இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஈவன் கிளீன்லினஸ் கூட இதுல உள்ள கொண்டு வரலாம். நம்ம ஷாப் வந்து கிளீனா இருக்கணும், நம்ம ஷாப் வந்து வெல் மேனர்டா, வெல் பிளேஸ்டா இருக்கணும். இந்த மாதிரி போகும்போது சைட்டை நம்ம அச்சீவ் பண்ணலாம். அந்த சைட்டை நம்ம அங்கேருந்து அந்த அட்டென்ஷனை நம்ம சீக் பண்ணலாம், அவங்க அட்டென்ஷனை நம்ம வாங்கிக்கலாம், அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கு வைக்கலாம். அப்ப ஒன்ஸ் அவங்க சைட்டை நம்ம கேதர் பண்ண, நெக்ஸ்ட் ஸ்மெல்லுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. அது என்னன்னா, இப்ப நீங்க பாஸ்ட்ல வந்து ஒரு ஸ்மெல் எங்கேயாவது ஸ்மெல் பண்ணிருப்பீங்க, இல்ல நீங்க யூஸ் பண்ண பெர்ஃப்யூம் கூட ஃபியூச்சர் டேஸ்ல நீங்க வேற எப்பயாவது யூஸ் பண்ணும்போது அந்த பாஸ்ட் டேஸை ரிமைண்ட் பண்ணும். ஸோ அதோட பவர் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த நம்மளோட ஷாப்ல இருக்க ஸ்மெல் வந்து ஏஸ்தட்டிக்கா நல்ல ஒரு பிளசன்ட் ஸ்மெல்லா வச்சிருந்தோம்னா இந்த கஸ்டமர் இங்க வரவங்க அந்த ஸ்மெல்லுக்கு பழக்கப்படுத்துருவாங்க. அவங்க அடுத்தது வேற எங்கேயாவது கூட அந்த ஸ்மெல்ல பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம கடையோட எக்ஸ்பீரியன்ஸை திருப்பி நம்மளே ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஸ்மெல் வந்து ஒரு சைலண்ட் சேல்ஸ்மேனா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் சவுண்ட், வைப்ரேஷன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிளசண்டான வைப்ரேஷன் அந்த இடத்துல நம்ம வச்சிருந்தாலே அவங்க ஆப்வியஸா கிளியர் அண்ட் காம் மைண்டடா இருப்பாங்க. காம் மைண்டடா இருக்கும்போது அவங்க நல்ல ஒரு கிளியரான டிசிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கன்ஃபியூஸ்ட் கஸ்டமரோட கிளியர் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் டேஸ்ட், நம்மளோட கஸ்டமர் எதை தேடி வராங்கிறத பார்க்கணும். நம்ம அரேஞ்ச் பண்ற ரேக்ஸ்ல அரேஞ்ச் பண்ற ஸ்டோருக்கு அவங்களோட டேஸ்ட்டுக்கு இல்லாத மாதிரி வேற மாதிரி வச்சா அந்த இடத்துல நம்மளால சக்சஸ் பார்க்க முடியாது. ஸோ கஸ்டமரோட டேஸ்ட்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த டேஸ்ட்டுக்கு ஓரியன்டான நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்ஸும் வச்சா அந்த இடத்துல நம்ம அச்சீவ் பண்ணலாம். இந்த 4 செக்லிஸ்ட் அவங்க டிக் பண்ணாலே நம்ம அட்டென்ஷன் பேட்டர்னை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம கஸ்டமரோட ஃபுல் அட்டென்ஷனை நம்ம வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் இது இன்ட்ரெஸ்டா கன்வெர்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்டா கன்வெர்ட் பண்றது இதுக்கு நான் ஒரு நேம் கூட வச்சிருக்கேன், நான் ஃபென்டாஸ்டிக் 5. நீங்க ஒரு சேல்ஸ்மேனா உங்ககிட்ட இந்த 5 கேரக்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும்.
ஏன் இந்த 5 கேரக்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர். நீங்க ஒரு ஃப்ரெண்டை பாக்குறீங்க, ஒருத்தங்களோட ஃப்ரெண்டா இருக்கீங்க, அவங்க கேரக்டரை பார்த்து தான் நம்ம ஃப்ரெண்டா இருப்போம். அவங்களோட எப்படி ஒரு வைப் மேட்ச் ஆகுது, அவங்களோட எப்படி ஒரு சிங்க் இருக்கு, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அதை பார்த்து தானே நம்ம கேரக்டர் மேட்ச் பண்றோம். சிமிலர் அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க சேல்ஸ்மேன் ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கணும். அவங்களோட கேரக்டரை பார்த்து அவங்க மெஸ்மரைஸ் ஆகணும் கஸ்டமர். அவங்க வந்து ப்ராடக்ட்டுக்கு வரதை தவிர்த்து சேல்ஸ்மேனை நோக்கி இந்த பர்சனுக்காக தான் நான் திருப்பி இந்த கடைக்கு வரேன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை இந்த பர்சன் வெளிப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கணும். அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகணும் சேல்ஸ்மேன் இந்த கேரக்டரை அவங்க வெளிப்படுத்துறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்மைலிங் ஃபேஸ். நீங்க ஃபிளைட்ல போயிருந்தா உங்களுக்கு தெரியும், ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ்ல வச்சிருக்காங்க. ஏன் அவங்க ஸ்மைலிங் ஃபேஸ் வச்சிருக்காங்க? அது ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ரீசன். ஒரு ஸ்மைலிங் ஃபேஸை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு காமிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதே பாஸ்ட்ல பேசின மாதிரி தான் ஒரு காமிங் எஃபெக்ட், ஒரு காம்டு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. அப்ப அவன் காம் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் இது ஸ்மைலிங் ஃபேஸ். ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து இன்னொரு பாசிட்டிவிட்டியும் கொடுக்கும் அந்த கஸ்டமருக்கு. அப்ப அவங்க என்னதான் ஒரு கன்ஃபியூஸ்டா ஒரு டிசிஷன் மேக் பண்ண தெரியாம இருந்தாலும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸை பார்த்து நீங்க சொல்ற வேல்யூஸ் அவங்க ரிசீவ் பண்றதுக்கு ரெடி ஆயிருவாங்க. நெக்ஸ்ட் டிசிப்ளின். நம்ம இப்ப கடையை பத்தி பார்த்தாச்சு. கடை எல்லாமே நான் லிவிங், பட் லிவிங் பீயிங்ஸ் நம்ம தான் நம்ம கடையோட லிவிங் மேனிக்வென்ட்ஸ். நம்மளை பார்த்து தான் நம்ம கடையை எவாலுவேட் பண்ணுவாங்க. நம்மளோட டிசிப்ளினான பேசிக் டிசிப்ளின் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்மளோட க்ரூமிங் பண்றதா இருக்கட்டும், நம்மளோட ட்ரெஸ்ஸிங், நம்மளோட டிசிப்ளின் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம கடை எப்படிப்பட்ட கடைன்னு அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. அந்த கடையா, அந்த கடையில இந்த பர்சன்ஸ் எல்லாம் இப்படி இருப்பாங்க, அவங்க உள்ள வந்தாலே அவ்வளவு வெல்கமிங்கா இருப்பாங்க, அவ்வளவு எங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க, அவ்வளவு எங்களை விசாரிப்பாங்க அப்படின்னு அப்படி ஒரு கேரக்டரா அவங்க மாறணும். இப்போ ஒரு கஸ்டமர் உள்ள வராங்கன்னா நம்ம சேல்ஸ்மேனோட மென்டாலிட்டி பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க மானிட்டரி வேல்யூவை நம்ம வாங்கணுங்கிறத தவிர்த்துட்டு அந்த பர்சனுக்கு இருக்கிற நீட் அண்ட் நெசசிட்டியை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு மூவ் பண்ண ஆரம்பிச்சா நம்ம இன்னைக்கு மட்டும் சேல்ஸ்ல அச்சீவ் பண்ண மாட்டோம். ஒரு சஸ்டைன்ட் பீரியடுக்கு நம்ம சேல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இதுல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ். ஒரு எல்லா கஸ்டமரும் வர கஸ்டமர் எல்லாமே வாங்குற கஸ்டமர் சொல்ல முடியாது. அவங்க ஒரு விண்டோ கஸ்டமரா கூட இருக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமர் வந்துட்டு போனா கூட அவனோட மென்டாலிட்டி அண்ட் ஸ்பிரிட் எதுவுமே டவுன் ஆகாம நான் இதோட 4 கஸ்டமரை நான் டர்ன் பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த சேல்ஸ்மேனுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாதான் அவனால நெக்ஸ்ட் டேக்கு அந்த வேல்யூவை, அந்த வேலையை கன்சிஸ்டன்டா அவனால கொண்டு வர முடியும், அந்த அவுட்புட்டை. நெக்ஸ்ட் லிசனிங் ஸ்கில்ஸ். நான் எதுக்கு லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்? நான் தானே விற்க போறேன், நான் தானே பேச போறேன்னு யோசிக்கலாம். பட் ஆனா கஸ்டமர் கொடுக்குற சைலண்ட் லாங்குவேஜ் அவன் ரீட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஒரு கஸ்டமர் அவன் வாயால சொல்றதை விட்டுட்டு அவனோட பாடி லாங்குவேஜ்ல அவனுக்கு என்ன நீட்ஸ்னா அவன் காட்டி கொடுத்துருவான். அவன் வந்து ஒரு விண்டோ கஸ்டமரா, இல்ல அவன் வந்து என்ன மாதிரி ஒரு நீட்ல வந்திருக்கான், அவனோட எப்படி எமோஷனலா அட்டாச் பண்றதுக்கான வேவை கஸ்டமரே சொல்லி கொடுப்பான். அதெல்லாம் ரீட் பண்றதுக்கு அவங்க கிட்ட நல்ல லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். நம்ம வந்து ஒரு லிசனரா இருக்கணும். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேவே நல்ல லிசனரா இருக்க முடியுமா? இல்ல. நீங்க போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக பிளஸ் உங்க ட்ரைனிங் கொடுக்க உங்க டீமே உங்களுக்கு ட்ரெயின் பண்ண உங்களால அந்த லிசனிங் ஸ்கில்ஸை மாஸ்டர் பண்ண முடியும். அதை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 5 குவாலிட்டிஸும் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கா? அப்ப நீங்க கவலையப்பட வேணா, நீங்க இன்ட்ரெஸ்ட் செக்லிஸ்ட்ல டெக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறம் இதை எப்படி டிசைரா மாத்துறதுக்கு, அதுக்கு எமோஷனல் சேல்ஸ் அண்ட் 3S டெக்னிக்ஸ் அது மாதிரி அதை ஃபர்தரா குவான்டிடேட்டிவா கொண்டு போறதுக்கு என்னோட டீம்மேட் மிஸ்டர் அருண்குமார் ஃபர்தரா கண்டினியூ பண்ணுவாங்க. தேங்க்ஸ் மிஸ்டர் கெவின். ஸோ கைஸ், நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேல்ஸ் பத்தி சொன்னாங்க, சேல்ஸ் அவுட்கம் வந்து எப்படி இருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க டீம். ஸோ ஃபர்தரா நான் என்ன சொல்ல வரேன்னா, டைப் ஆஃப் சேல்ஸ் டெக்னிக் இருக்கு இல்லையா? ஸோ குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் வந்து மோஸ்ட் ரிலேட்டட் டு கஸ்டமர், வந்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் ஃபீட்பேக்கு, சேலுக்காக நம்ம ஸ்டாஃப் போடுற எஃபர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதா ரிலேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் வந்து ட்ரைனிங். ஸோ ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ட்ரைனிங். குவான்டிடேட்டிவ் ட்ரைனிங்கிறது மோர் லைக் மெஷரபிள், ஒரு மெட்ரிக் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறது, ஒரு டார்கெட் கொடுத்து அதை அச்சீவ் பண்ணுறது, அந்த டைப் ஆஃப் ட்ரைனிங் எல்லாமே குவான்டிடேட்டிவ் ட்ரைனிங் சொல்லுவோம். ஸோ குவாலிட்டேட்டிவ்ல பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெக்னிக் நாங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் சேல்ஸ் டெக்னிக். எமோஷனல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, லைக் இது ஸ்டாண்டர்டாகவே ஒரு தியரி இருக்கு. ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு வெட்டிங் கஸ்டமரோ, இல்லை ஒரு பார்ட்டி வேர் வாங்குறதுக்கு, ஒரு பர்த்டேக்கோ, இல்லை ஒரு கேஷுவல் அக்கேஷனுக்கோ வந்து ஒருத்தர் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எப்படி டீல் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஹேண்ட்லிங் குறைச்ச விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ளோர் மேனேஜர்ஸோ, சூப்பர்வைசர்ஸோ, இல்லை அந்த செக்ஷனோட பர்ச்சேஸ் மேனேஜரோ அவர் வந்து டீச் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்க இல்லாட்டினா கூட அந்த செக்ஷன்ல உள்ள ஒரு சீனியர் ஸ்டாஃப் வந்துட்டு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும், என்ன மாதிரிலாம் வந்து கஸ்டமர் அப்ரோச் பண்ணணும், எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, எமோஷனல் சேல்ஸ் டெக்னிக் இன் டர்ம்ஸ் எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு வெட்டிங் பார்ட்டி வராங்க, ஒரு 4-5 பேர் ஃபேமிலியா வராங்க, வந்து என்ன பண்றாங்க, ஜஸ்ட் 2-3 சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கஸ்டமர், நம்ம சேல்ஸ்மேனோட அப்ரோச் எப்படி இருக்கணும்னா, அதுல ஜஸ்ட் யார் இன்ஃப்ளூயன்சிங் பர்சன் பார்க்கணும். ஸோ 4 பேர் போயிருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு சீனியர் இருப்பாங்க, இல்லை ஒரு பிரைடு இருப்பாங்க, ஒரு க்ரூம் இருப்பாங்க. ஸோ அதுல யார் வந்து சொல்றத மற்றவங்க அக்ரி பண்றாங்க அப்படின்றத
வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். தென் அவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன் மாதிரி பேசணும். எமோஷனல் அப்படின்ற எந்த சென்ஸ்ல சொல்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் அவங்க சம் ரேண்டம் பர்சன் தான், சம் எக்ஸ் தான் உங்க கடைக்கு வாக்கின் வர்றது. பட் அவரு வந்து உங்களோட ஒரு என்ன சொல்றது சார், லைக் அவர்தான் உங்களோட வந்து ரெவென்யூ சோர்ஸே. ஸோ அவங்க கிட்ட நீங்க எப்படி இன்டராக்ட் பண்றீங்க, அவங்க கிட்ட இருந்து எப்படி பிசினஸ் கன்வெர்ட் பண்றீங்கன்றதா மேட்டர். ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பேசணும். சார் இந்த இந்த சூட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராண்டா இருக்கும் ரிசப்ஷன்ல. ஸோ நீங்க வந்துட்டு இந்த லொகேஷன் நடத்துறீங்க, ஓப்பன் லொகேஷன் நடத்துறீங்க. ஸோ இது போட்டீங்கன்னா உங்களுக்கு அட்டையர் வந்து சூப்பரா இருக்கும். ஒரு ஒரு குரூம் கிட்டயோ இல்ல ஒரு பிரைட் கிட்டயோ வந்துட்டு இந்த சாரீலாம் வந்து நீங்க வேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். மத்தவங்க முன்னாடி வந்து நீங்க தனியா தெரிவிங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது. கொஞ்சம் வந்து க்ளோஸ் ரிலேஷன், ஒரு சிஸ்டர் இல்ல ஒரு பிரதரோட மேரேஜ்க்கு நீங்க போனீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா எப்படி வந்து உங்களோட ஃப்ரெண்டா நினைச்சு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி தருவீங்களோ, அதே மாதிரி சேல்ஸ்மேனா இருந்தாலும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன் மாதிரி ஒரு பர்சனலா ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அது கன்வெர்ட் ஆக தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் க்ளோஸ் ரிலேஷன் மாதிரியும் சரி, ஒரு கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் என்ன சொல்றது சார், கொஞ்சம் ரிலேட்டட் விஷயங்கள், அந்த ஃபங்க்ஷனோ ஒரு அக்கேஷன் விஷயமா வராங்கன்னா அந்த அக்கேஷன் விஷயமா பேசி கொஞ்சம் ஜெல் ஆயிட்டு சேல் பண்றது தான் எமோஷனல் சேல்ஸ் டெக்னிக். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3S சொல்லுவோம். 3S அப்படின்றது கெவின் நெக்ஸ்ட் லைட் கெவின். ஸோ எமோஷனல் சேல்ஸ் டெக்னிக் அப்படின்றது பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக நம்ம குவாலிட்டேட்டிவ்ல பார்க்கறது 3S டெக்னிக். 3Sங்கிறது என்ன இல்லை, ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு சிம்பிள் திங்ஸ் தான். ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, நீங்க டிபேட் பண்றீங்க. ஒரு 2 or 3 அக்கேஷனுக்கு மேல நீங்க ஆப்போனன்ட் சொல்றத வந்து அக்ரி பண்றீங்கனாலே நீங்களும் அந்த ஒப்பீனியனுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது செகண்ட் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கஸ்டமர் வராங்க, ஒரு ஜீன்ஸோ இல்ல ஒரு ஒரு டாப்போ பாக்குறாங்க. ஒரு கஸ்டமர் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல இது கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு, இல்ல இது 2 3 இருக்கு, இது எதை சூஸ் பண்றது நானு, இந்த கலர் எப்படி இருக்கு, இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குமான்னு ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது மைண்ட்ல போயிட்டு இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அவங்க கிட்ட கொஸ்டின் பண்ணலாம். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மெட்டீரியல் வந்து நீங்க போட்டிருக்க மெட்டீரியலோட சிங்க் ஆகுது, இது வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், மெட்டீரியல் பிடிச்சிருக்கா, இந்த கலர் வந்து நல்லா இருக்கா, இந்த கலர் உங்களுக்கு வார்ட்ரோப் கலெக்ஷன்ல இருக்கா இல்லையா, ஸோ இது ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. இது மாதிரி சிம்பிளா அவங்க கிட்ட கேள்வி கேட்கறது மூலியமா அவங்களே கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு 4-5 கொஸ்டின் கேட்கறீங்க, அதுல மோர் தென் 3 கொஸ்டின்கே வந்து அவங்க ஆமான்ற மாதிரி பதில் வந்துருச்சுனாலே ஆப்வியஸ்லி அவங்க மைண்ட்ல வந்து ஓகே இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போலன்ற மாதிரி ஒரு சப்கான்ஷியஸ் தாட் வந்து போயிடும். ஸோ அது மூலியமா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் தான் கேட்கணுமான்னு கிடையாது, அவங்க ரிலேட்டடா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம் ரிலேட்டடா நீங்க என்ன வேணா கொஸ்டின் கேட்கலாம். ஆனா சிம்பிளா இருக்கணும். அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஒரு 3 to 4 டைம்ஸ் மேலே அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்கனாலே ஆப்வியஸ்லி அதை நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கான சான்ஸ் 90% இருக்கு. ஸோ இதுதான் குவாலிட்டேட்டிவ் ட்ரைனிங். ஸோ பின்ன வந்து விஷுவல் மெர்ச்சன்டைஸ், ஃபேண்டாஸ்டிக் 5, தென் லாஸ்டா நம்ம பார்த்தா எமோஷனல் சேல்ஸ் டெக்னிக் அண்ட் வந்து 3S டெக்னிக். ஸோ அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ். என்ன குவான்டிடேட்டிவ் ப்ரோ அப்படின்னா, குவாலிட்டேட்டிவ்ன்றது ஒரு சேல்ஸ் எஃபர்ட், கஸ்டமர் ஃபீட்பேக், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிலேட்டடான திங்ஸ். ஸோ அது எல்லாமே ஒரு சப்ஜெக்டிவ். பட் குவான்டிடேட்டிவ் அப்படின்றது வரும்போது நமக்கு ஒரு மெட்ரிக்ஸ் இல்லை ஒரு நம்பர் ரிலேட்டடா பார்க்கணும். லைக் ஒரு டார்கெட் கொடுத்துட்டு அதை அச்சீவ் பண்ற மாதிரியோ, இல்லை ஒரு நமக்கு சேலை கன்வெர்ட் பண்ற மாதிரியோ, சேலோட வேல்யூ ஃபுல் வேல்யூ பேஸ்டு பண்றது தான் வந்து குவான்டிடேட்டிவ் ட்ரைனிங். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும், டவுன் செல்லிங்னு சொல்லுவோம். லைக் ஒரு நீங்க ஒரு மெக்டானல்ட்ஸோ இல்லை ஒரு ஏதோ போறீங்க, லைக் டாமினோஸோ போறீங்க, ஒரு பர்கர் வேணும். லைக் ஒரு லார்ஜ் பர்கர் கேட்குறீங்க, ஜிஞ்சர் பர்கர் கேட்குறீங்க. பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியா ஒரு 300 ரூபான்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு கிட்டி பர்கரோ இல்ல வெஜ் பர்கரோ ஒரு எக் பர்கரோ நீங்க அதோட ரேட் கம்மியா உள்ளது வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் சில ஜென்யூன் கஸ்டமர்ஸ் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி வந்துருவாங்க. ஒரு 1500 இல்ல 1000ல ஒரு ஷர்ட்டோ ஒரு பேண்ட்டோ எடுக்கணும்னு வராங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஆக்சுவலி ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணோம், சேல் பண்றதுக்கு, சேல் டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஹையர் ஐட்டமா தான் ஃபர்ஸ்ட் காமிப்போம், பிராண்டடா தான் காமிப்போம். அப்படி காமிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஒரு மைண்ட்ல வரும்னா, ஸோ இந்த கடையில வந்து எல்லாமே வந்து காஸ்ட்லியா தான் இருக்கும் போல, ஸோ எதுவுமே வாங்க முடியாது போல, நம்ம பட்ஜெட்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டைவர்ட் ஆகிட்டு வேற கடைக்கோ இல்லை அப்படியே எம்டி ஹேண்டடா போவாங்க. ஸோ பட் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண என்ன பண்ணலாம்னா, சேல்ஸ்மேனுக்கே தெரிஞ்சிடும் இது இந்த பட்ஜெட் இவரோடது கிடையாது, இந்த ரேஞ்சில் தான் பார்க்க வந்திருக்காருன்ற போது அவரோட ட்ரஸ்ட்டை நீங்க ஏர்ன் பண்ணணும். ஓகே உங்களுக்கு தேவையான இதை வந்து நான் காமிக்கிறேன், உங்களுக்கு தேவையான ரேஞ்சில் சைஸ்ல நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணணும், ஒரு 1500 பட்ஜெட் சொல்றாருன்னா நீங்க 2500 ரேட்ல ஐட்டம் காமிக்கிறீங்கன்னா ஒரு 1200 இல்லை 1500 ஒரு ஷர்ட் எடுத்து காமிக்கிறீங்க ஆக்சுவல் ரேட்ல அவர் எதிர்பார்க்குற மாதிரியே. பட் அவங்க கிட்ட என்ன சொல்றீங்க, சார் இந்த ரேஞ்சில் நீங்க பார்க்க வேண்டாம் சார், இதை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு என்ன ஆகும், ஸோ ஓகே ஒரு ட்ரஸ்ட் வரும், சரி ஓகே கம்மியான ஐட்டம் இருக்கு போல காமிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ ஜெனியூனாவே நீங்க அந்த மாதிரி காமிக்கும் போது அவருக்கு என்ன வரும், ஓகே அப்போ இன்னொரு ஐட்டம் கூட வாங்கிக்கலாம், கம்மியானதுக்கு கேட்டால் அந்த தம்பி எடுத்து அது இந்த சிஸ்டர் எடுத்து தராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். ஸோ அந்த மூலியமா நீங்க என்ன பண்ணலாம்னா
ஒரு பட்ஜெட்க்கு வரதை இப்போ சேல் ஆகாம போறதுக்கு பதிலாக அதை விட கம்மியா கூட நீங்க பட்ஜெட்டை வந்து கன்வெர்ட் பண்ணலாம் பர்ச்சேஸ் உங்களுக்கு. ஸோ அது டவுன் செல்லிங் மெத்தட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிராஸ் செல்லிங். கிராஸ் செல்லிங் அதுல போட்டிருக்க எக்ஸாம்பிள் தான். ஒரு பர்கர் வாங்க ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம், ஒரு கோக்கோ, ஒரு சிப்ஸோ, இல்ல ஒரு வெஜ்ஜஸோ, ஒரு ஃப்ரைஸோ எது வேணா வாங்குவோம் நம்ம. பட் நார்மலா ஒரு கஸ்டமர் வராங்க, 1500 rupees பட்ஜெட்ல கொண்டு வராங்க ஒரு ஒரு saree வாங்குறதுக்கு. பட் அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க, இந்த saree வாங்கின பிறகு அவங்க அப்படியே போக விட்டுறாம அது ரிலேட்டடான திங்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் ஒரு இன்ஸ்கர்ட்டோ, ஒரு பிளவுஸ் மெட்டீரியலோ, இல்ல ஒரு ஜரியோ, இல்ல ஒரு பேங்கிள்ஸோ, ஒரு ஜுவல்லோ, எது ரிலேட்டடோ அதெல்லாம் வந்து நீங்க எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்னா, அவங்க 1500 பட்ஜெட்ல தான் வந்திருக்காங்க. பட் அவங்கள நீங்க அது ரிலேட்டடா பேசி கன்வெர்ட் பண்ணி அது எதனால ஒர்த்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிய வச்சீங்கனாலே, லைக் என்ன சொல்றது, இப்போ ஜுவல்ஸ் இந்த இந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் மெட்டீரியல் இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா கரெக்டா இருக்கும் மேடம், ஆப்டா இருக்கும் மேடம் சொல்லலாம். தென் ஜுவல்ஸ் இருக்கும்போது, பேங்கிள்ஸ் இருக்கும்போது எந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த பேங்கிள்ஸ் செட் ஆகுது. ஸோ அது அது மூலியமா நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். கிராஸ் செல்லிங்கிறது ஒரு ஐட்டம் வாங்குனீங்கன்னா அது ரிலேட்டடான திங்ஸை நீங்க வாங்க வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மென்ஸ்ல வந்துட்டு ஒரு ஒரு நார்மலா ஒரு பேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு பட்ஜெட் வச்சுட்டு ஒருத்தவங்க வராங்க. ஸோ பேண்ட் மட்டும் பாக்குறாங்க. ஸோ பேண்ட் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, சார் சேம் பிராண்ட்ல வந்து ஒரு ஷர்ட் இருக்கு, அது ஆஃபர்ல இருக்கு, ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு பேண்ட் வாங்க வர்ற கஸ்டமரை ஒரு ஜீனோ இல்ல ஒரு ஷர்ட்டை வாங்க வச்சுட்டு நம்ம பிசினஸ் கன்வெர்ட் பண்ற மெத்தட் தான் கிராஸ் செல்லிங் மெத்தட். ஸோ இது பத்தின டீடைல்ஸ் நீங்க ஒரு டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்க டெய்லி மீட்டிங்ஸ்ல மேனேஜர்ஸ் த்ரூவாகவும் சரி, இல்ல கன்சல்டிங் டீம் த்ரூவாகவும் சரி, டெய்லி சேல்ஸ்மேனுக்கு நீங்க நாலேஜ் கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் ஆயிடும். அட்லீஸ்ட் 10% கன்வெர்ட் ஆகலாம், 90% நீங்க கொடுக்குற நாலேஜ் அவங்க டெய்லி ஹியர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, நார்மலா காலையில ஒரு கடைக்கு வரும், சேல் பண்றோம், வீட்டுக்கு போறோம், திரும்ப நாளைக்கு அடுத்த நாள் ஒரு கடைக்கு வரும்ன்றது ஒரு இது இல்லாம ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு பிஹேவியர்ல ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும், சேல் கன்வெர்ட் ஆகிட்டு அவங்களுக்கு கொடுத்த டார்கெட் மீட் ஆகும்போது. ஸோ லாஸ்டா பாக்குறது வந்து அப்செல்லிங். அப்செல்லிங்ன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அப்செல்லிங்ன்றது அவங்க ஒரு 2500 ஒரு சாரி எடுக்கிறாங்க, ஒரு சில்க் சாரி பாக்குறாங்க. பட் ஆனா ஒரு ஒரு காட்டன் சாரி தான் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன், 2500ல நீங்க என்ன பண்ணலாம்னா அதை விட 1000 ஜாஸ்தியா இருக்க ஒரு 3500 ரேட்ல இருக்க ஒரு சில்க் சாரி எடுத்து காமிக்கலாம். ஸோ சேம் டிசைன் தான் இருக்கு, சேம் பேட்டர்னு, பட் இதை விட அது கிராண்டா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸோ என்னை வந்து என் மண்டையில வந்து 1000 ரூபாய் நீ கட்ட பாக்குற, 2500 ரூபாய்க்கு நான் சாரி வாங்க வந்தா நீ எனக்கு 3500 ரூபாய் காட்டுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. பட் அவங்க அப்படி ஃபீல் பண்ணாம இருக்க நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த 1000 ரூபாய் கேப் எதனாலன்னு நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ மெட்டீரியல் குவாலிட்டி டிஃப்ரெண்ட், லைக் வந்து இதோட லுக்கு, டிசைனு, பிரிண்டிங்கும் சரி, ஸோ இதோட ஐ மீன் இந்த அட்டையர் பர்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறத விட இது கிராண்டா இருக்கு மேம். இதோட ஆப்ஷன் வந்து இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இதனாலதான் வந்து 1000 rupees டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. நீங்க அதை கன்வின்ஸ் பண்ணலன்னா நீங்க எவ்வளோ ரேஞ்சில் நீங்க எடுத்து போட்டா கூட அது வந்து உங்களுக்கு மைண்ட்ல வந்து சேல் ஒரு ஒரு தாட் இருக்காது. ஓகே இதை வந்து ஏதோ சேல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்து காமிக்கிறாங்க, நமக்கு பிடிச்சது எதுவுமே காமிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலா நீங்க அவங்க நீடை புரிஞ்சுட்டு அவங்களோட பட்ஜெட்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஈஸியா நெக்ஸ்ட் பிசினஸ் போகும்போது, பிசினஸ் பண்ணும்போது, சேல் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே இவங்க வந்து இது எதிர்பார்க்கறாங்க, நம்ம இந்த மூலியமா புஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்க எப்படி கொண்டு வர முடியும்னா டெய்லி பேசிஸ்ல ஒரு சேல்ஸ் ட்ரைனிங் பண்ணா மட்டும்தான் முடியும். ஸோ குவான்டிட்டி ட்ரைனிங்ல 3 பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்க 2 பார்த்தீங்கன்னா பியூர்லி மெஷர்மெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு கவின். அது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டார்கெட் அண்ட் இன்சென்டிவ்னு சொல்லுவோம். ஸோ சேல்ஸ் டார்கெட் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆப்வியஸ்லி ஒரு போல். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. கைண்ட்லி லெட் அஸ் நோ ஹூ கரண்ட்லி ஹேஸ் அ சேல்ஸ் டார்கெட் அட் யுவர் கம்பெனி. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. எக்ஸிஸ்டிங்கா உங்க கம்பெனில, உங்க ஆர்கனைசேஷன்ல, உங்க ஃபர்ம்ல சேல்ஸ் டார்கெட் கான்செப்ட் வந்து வச்சிருக்கீங்களா ஸ்டாஃப்ஸ்க்கு? எஸ் ஆர் நோ, நோ ஐடியா அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா ஃபர்தரா நாங்கள் அந்த செக்ஷனுக்குள்ள மூவ் பண்ணுவேன். ஸோ ஆப்வியஸ்லி நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. கமான், ஆல்மோஸ்ட் பாதி பேர் பண்ணிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா சீக்கிரம் ஸ்கிப் பண்ணி போயிடலாம். I think more than 58%, more than 60% people வந்து said yes. எக்ஸிஸ்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் தான். ஸோ அதுல நிறைய மெத்தட் இருக்கு சேல்ஸ் டார்கெட்ல. அதுல ஒன் ஆஃப் தி மெத்தட் நாங்கள் யூஸ் பண்றதை காமிக்க போறோம். ஸோ நோன்னு சொல்லிட்டு ஒரு 22% பீப்புள் சொல்லியிருக்கீங்க, நோ ஐடியான்னு சொல்லிட்டு 20% பீப்புள் சொல்லியிருக்கீங்க. ஐ ஹோப் யூ கெட் அன் ஐடியா அபவுட் சேல்ஸ் டார்கெட் அண்ட் சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்லீஸ்ட் நவ் பை தி எண்ட் ஆஃப் தி செஷன் ஹோப்ஃபுல்லி. ஸோ வி கேன் எண்ட் த போல் நவ். Majorly 60% people said they have target nu sollite. Okay, then next slide we can go, Kevin. So first sales target அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புறேன்.
ஸோ சேல்ஸ் டார்கெட் அப்படின்றது உங்களோட ஆர்கனைசேஷன் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு ஃபியூச்சர் பிளானிங் பண்ணியிருப்பீங்க. ஒரு நெக்ஸ்ட் ஷாப்போ இல்லை ஒரு நெக்ஸ்ட் ஃப்ளோர் எங்க ஒரு என்லார்ஜ்மெண்ட் பண்றீங்க, இல்லை சின்ன ஒரு அவுட்லெட் பண்ணணும், இல்லை வேற ஏதாவது ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஆடி கார் வாங்கணும், இல்லை ஒரு மினி கூப்பர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்க ஃபர்தரா ஒரு மேனேஜ்மெண்டா அப்படின்னு வச்சிருப்பீங்க. பட் இதை வந்து நீங்க எது த்ரூவா இதுலேருந்து அதுக்காக மணி வந்து ரிசோர்ஸ் பண்ண முடியும்னா உங்களோட பிசினஸ் ஆப்வியஸ்லி. ஸோ உங்களோட பிசினஸ் ஒரு ரீட்டைல் இருக்கும்போது அதுவும் ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு செக்ஷனுக்கு இல்லை ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பர்சனுக்கு நிறைய மெத்தட்ல வந்து டார்கெட் கொடுக்கலாம் பேஸ்ட் ஆன் தேர் சேலரி காஸ்ட் தென் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுக்குன்னு சொல்லி இண்டிவிஜுவல் டார்கெட் செட் பண்ணிட்டு அதை மீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேரியபிள் அமௌண்ட் மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா நார்மல் ஒரு எம்ப்ளாயி மாதிரி இல்லாம ஒரு ப்ரொஃபஷனலா ஓகே ஒரு கார்பரேட் லெவல்ல இருக்கு, நான் எனக்கு ஒரு சேலரி இருக்கு, என்னோட அட்டெண்டன்ஸ் டேஸ் வந்து பேஸ் பண்ணி ஒரு சேலரி ப்ராசஸ் பண்றாங்க, பிளஸ் நம்மளோட அச்சீவ்மெண்ட்க்கு வந்து நம்மளோட சேல் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து கிரேட் மாதிரி வச்சு கிரேட் லெவல்லையோ இல்லை இண்டிவிஜுவலாவோ ஸோ நிறைய சன்னேரியோ இருக்கு. நான் அதில் ஒன்று வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி ரெகக்னிஷன் பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு பூஸ்டப் இருக்கும். ஸோ அது த்ரூவா வந்து ஸோ இந்த மந்த் ஒரு 1000 rupees இன்சென்டிவ் கிடைக்குது எனக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் நான் எப்படி 2000 வாங்குறது, 1500 எப்படி வாங்குறது, இல்லை 3000 எப்படி வாங்குறதுன்ற ஒரு அப்ஜெக்டிவ்ல அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி எண்ட் ஆஃப் த டே நம்மளும் ஒர்க் பண்றதுக்கு வந்து மணி எடுக்கதான், அவங்க வர பார்க்கறதும் சம்பளத்துக்காக தான். ஸோ நிறைய ரீட்டைல்ல வந்துட்டு சேலரி குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஆர்கனைசேஷன்ல நம்ம சேல்ஸ் இன்சென்டிவ் மெத்தட் கொடுத்துட்டோம்னா இதர் அந்த ஸ்டாஃபோட அப்ரைசலோ பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிறைய கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களோட சேல்ஸ் பேஸ் பண்ணி அவங்க சேலரி காஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு அனாலிசிஸ்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்தராக வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு கிளைண்ட்டுக்கு நாங்கள் வந்து சேல்ஸ் டார்கெட்டு இல்லை இன்சென்டிவ் வந்து கொடுத்துருக்கோம் மெத்தட், அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன, நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க இதில். யா ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு அவங்களோட கடையில் உள்ள ஷாப் வந்து மொத்தமாக ஒரு 10 குரூப்பாக பிரித்து வச்சிருக்காங்க. ப்ராடக்ட் எல்லாமே குரூப் பண்ணிட்டு பாய்ஸ் சென்டரில் பாய்ஸோட ஷர்ட்டு, பாய்ஸோட கேர்ள்ஸ், பாய்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ல பாய்ஸ் சென்டரில் இருக்கும். ஃபேன்சின்றப்போ நம்ம ஃபேன்சி செக்ஷன், ஜுவல்லரி செக்ஷனு, லைக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே ஃபேன்சி செக்ஷனில் வந்துடும். கேர்ள்ஸ் அதே மாதிரி கேர்ள்ஸ் ரெடிமேடு, கேர்ள்ஸ் எத்தனைக்கு பேர் எல்லாமே. ஹோம் ஃபர்னிஷிங்கிறது ஹேண்ட்லூம்ஸ் ஐட்டம், பெட்ஷீட்டு அது எல்லாமே. ஸோ லேடிஸ் இன்னர்வேர் இந்த மாதிரி 10 குரூப்பாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை எடுத்துக்கலாம்னா இப்போ நவம்பர் மந்த், இது வந்து அக்டோபர்னு வச்சுக்கலாம். அக்டோபர் 2023 லாஸ்ட் இயர் சேல்ன்றது அக்டோபர் 2023. ஸோ அதில் வந்து ஃப்ளாட்டாக என்ன பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட் வந்து இந்த இயர் அக்டோபருக்கு வந்து எனக்கு ஒரு 5% இன்க்ரீஸ் வந்து எல்லா செக்ஷன்லையும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா செக்ஷன்லையும் கொடுக்கும்போது இது இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். ஸோ டார்கெட் வந்து ஆப்வியஸ்லி செட் ஆகிடுது. இதுதான் வந்து அவங்களுக்கு அக்டோபர் 24 டார்கெட். ஓகேங்களா? ஸோ டார்கெட் கொடுத்துட்டு அச்சீவ்டு வந்துட்டு நம்ம சேல்ஸ் டேட்டா பேஸ் பண்ண ஆப்வியஸ்லி அது வந்து அக்குமுலேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காண்டி சாம்பிளாக நாங்கள் எடுத்திருக்க ஷீட்டு. பட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஷீட்டில் எல்லாமே ஆட்டோமேட்டடாக இருக்கும். நீங்கள் சேல்ஸ் டேட்டா ஒரு இடத்துல பேஸ் பண்ணால் போதும், அதுலேயே அச்சீவ்டு பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ அவங்க அச்சீவ்டு எவ்வளோன்னு வந்துடும், அச்சீவ்டு பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் சேல்ஸ்மேனுக்கு எவ்வளோ, சூப்பர்வைசருக்கு எவ்வளோ, பில்லிங்கில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ, இன்வென்டரி உள்ளவங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம். So why we separated, we included all these other non-sale department அப்படின்னா they too participating in sales indirectly, not directly. So salesman தான் இண்டிவிஜுவலா அங்க நின்னுட்டு சேல்ஸ் பண்றது. பட் வித்தவுட் இன்வென்டரி டீமோட இன்டராக்ஷன், அவங்களோட பிரைசிங் ஆஸ்பெக்ட், அவங்க டைமுக்கு வந்து ஸ்டிக்கர் பண்ணி கொடுக்கலன்னா கண்டிப்பா வந்து இவங்களால வந்து சேல் பண்ண முடியாது. செகண்ட் ஒன் வந்து சூப்பர்வைசர்ன்ற போது அந்த ஃப்ளோருக்கே வந்து அவங்க தான் வந்து இன்சார்ஜ் மாதிரி. ஸோ அவங்களோட இன்வால்மெண்ட் இல்லாம சேல்ஸ்மேன் ஆப்வியஸ்லி சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்கள ரிவார்ட் பண்ற மாதிரி சூப்பர்வைசருக்கு ஒரு பெனிஃபிட் வைக்கிறோம். ஸோ தென் வந்து பில்லிங்ல உள்ள ஸ்டாஃப், பில்லிங்ல, கேஷ்ல, தென் கஸ்டமர் கேர்ல உள்ளவங்க எல்லாமே இந்த அண்டர்ல வந்துருவாங்க. இன்வென்ட்ரின்றப்போ அது லைக் குடோன் சூப்பர்வைசர் அண்ட் இன்வென்ட்ரி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருப்பாங்க. நான் சேல் அப்படின்றது சொல்ல வரவங்கன்னா லைக் அந்த கிளைண்ட்டுக்கு நாங்கள் எப்படி கொடுத்துருந்தோம்னா அக்கௌண்ட்ஸ், HR அண்ட் மெயின்டெனன்ஸ் டீம் மற்ற எல்லாமே வந்துட்டு நான் சேல்குள்ள குரூப் ஆயிடுவாங்க. ஸோ இன்சென்டிவ் வந்து என்ன பேசிஸ்ல வந்து நாங்கள் கால்குலேட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தோம்னா இது ஜஸ்ட் சாம்பிள் தான். ஃபர்தரா வந்து சேல்ஸ் சாம்பியன் ப்ரோக்ராம் பத்தியும் தென் மற்றதை பத்தியும் வந்துட்டு மற்ற டெக்னிக்ஸ் பத்தியும் உங்களுக்கு வந்து பிரீஃபா சிவான்னு சொல்லிட்டு என்னோட கொலீக் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பட் இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நாங்க ஒரு கிளைண்ட் கொடுத்ததோட சாம்பிள் மட்டும்தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டார்கெட்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம், ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா லைக் லாஸ்ட் இயர் சேல் வந்து இது, டார்கெட் வந்து இவ்வளோ, அச்சீவ் பண்ணிருக்கிறது இவ்வளோ. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா
அவங்க பண்ணியிருக்காது. ஸோ லாஸ்ட் இயர் கொடுத்த டார்கெட்டுக்கு அப்புறம் ஒரு 5,59,000 வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு 70% வந்து சேல்ஸ்மேனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன் ஒன்லி வந்துட்டு சேல்ஸ்மேன் மட்டும் எல்லா இடத்துக்கும் கொடுத்து ரிவார்ட் பண்ணாம எல்லாரையும் ரிவார்ட் பண்ணுங்கிறப்போ நமக்கு வந்திருக்க டோட்டல் இன்சென்டிவ்ல 70% சேல்ஸ்மேனுக்கும், ஸோ ரிமைனிங் 10% வந்து சூப்பர்வைசர்ஸ்க்கும், பில்லிங்க்கு, இன்வென்ட்ரி அண்ட் நான் சேல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அந்தந்த ரேஷியோல ஸ்பிட் ஆயிடும். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் ஆக்சுவலி இந்த ஸ்பிட் பர்சன்டேஜ் தான் மெயின். ஸோ இன்சென்டிவ் வந்து ஓகே, ஒரு அமௌண்ட் 20 லட்சம் டார்கெட் கொடுக்குறீங்க, 25 லட்சம் அச்சீவ் பண்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, இன்சென்டிவ் எப்போ கொடுப்போம் அப்படின்னா ஒரு டார்கெட்டுக்கு எபோவ் பண்ணா கொடுக்கலாம், இல்ல சில இடத்துல வந்து டவுன் ட்ரெண்டா இருக்குன்னா ஒரு 90%, 95% கட் ஆஃப் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் ஸ்பிட் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஜெனியூனா அவங்க வந்து ஒரு 5,59,000 எபோவ் வந்து சேல் பண்ணிருக்காங்க இன்க்ரீஸ்டு சேல். ஸோ அதுக்கு அவங்களோட ஸ்பிட் பர்சன்டேஜ் மல்டிப்ளை பண்ணும்போது இவ்வளவு அமௌண்ட் வரும். அதுல 70% சேல்ஸ்மேனுக்கு, சூப்பர்வைசருக்கு, பில்லிங்க்கு எல்லாம் பிரியும். ஸோ சேல்ஸ்மேனுக்கு எதை பேசிஸ்ல கொடுப்போம் அப்படின்னா, நல்ல சம்பளம் வாங்கினா அவனுக்கு நல்ல சேல்னு கிடையாது, அவனோட சேல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அவனோட சேல்ஸ் பார்த்துட்டு அதுல அவனோட ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ்ல ஒரு பையனோட சேல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அந்த செக்ஷன்ல அவன் எவ்வளவு சேல் ரேங்க்ல இருக்கான், சேல்ஸ் வேல்யூல அவன் எவ்வளவு ரேங்கிங்ல இருக்கான், குவான்டிட்டி பேசிஸ்ல அவனோட ரேங்கிங் என்ன, அதோட ரேஷியோ பார்த்துட்டு வெயிட்டட் ஆவரேஜ் பேஸ் பண்ணி அவருக்கு வந்து இன்சென்டிவ் போகும். ஸோ நல்ல சேல் பண்ணீங்கன்னா வந்திருக்க 26,310 பாய்ஸ் செக்ஷன்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு அவங்களோட சேல்ஸ் ரேஷியோல ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ சேம் ஃபார் ஆல் செக்ஷன். சூப்பர்வைசர், பில்லிங், இன்வென்ட்ரி, நான் சேல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் மெஷரபிள் யூனிட் கிடையாது. ஏன்னா அந்தந்த செக்ஷன்ல அச்சீவ் பண்ணிட்டு ஒரு 10% டார்கெட் மீட் பண்ணதுனால கான்ட்ரிபியூட் பண்றாங்க இந்தந்த செக்ஷனுக்கு. அவங்களுக்கு எதை பேஸ் பண்ணி ஸ்பிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, சேலரி பேஸ் பண்ணி ஸ்பிட் பண்ணா ஆப்வியஸ்லி மேனேஜர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் வில் கெட் பல்க் அமௌண்ட். ஸோ நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அவங்களோட அட்டெண்டன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணிருக்கோம். ஸோ அவங்களோட அட்டெண்டன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃப்ளோரோட கான்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சாரி செக்ஷன்ல 2 சூப்பர்வைசர் இருக்காங்க, ஒருத்தர் 25 நாள் வந்திருக்காரு, ஒருத்தர் 10 நாள் தான் வந்திருக்காருன்னா ஆப்வியஸ்லி 25 நாள் வந்திருக்கவர் தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் போகும். லைக் இங்க 3,000 to 126 இருக்கு, 2 சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, ஒருத்தவங்க தான் வந்து ஃபுல் அட்டெண்டன்ஸ்ல இருக்காங்கன்னா இதோட ரேஷியோல அதிகமா ஸ்பிட் ஆகிறது அவரு தான். ரிமைனிங் உள்ள 10 டேஸ்க்கு அட்டெண்டன்ஸ் ஃபுல் அமௌண்ட் தான் அந்த சூப்பர்வைசருக்கு போகும். ஸோ இந்த சூப்பர்வைசர், நான் சேல்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அவங்களோட அட்டெண்டன்ஸ் பேஸ் பண்ணி போகும். சேல்ஸ்மேனுக்கு அவனோட சேல்ஸ் ரேஷியோ அமாங் தி செக்ஷன் அதை பேஸ் பண்ணி அவனோட 26,000 ரூபாய் வந்து பாய் செக்ஷன் கிடைச்சிருக்குன்னா அதுல நல்ல சேல்ஸ் ரேஷியோ இருக்கவனுக்கு அதிகமான அமௌண்ட் போகும், கம்மியான ரேஷியோ இருக்கவனுக்கு கம்மியாக போகும். இது எதுவுமே வந்து மேனுவல் ஒர்க் கிடையாது, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான். நீங்க ஒரு இடத்துல சேல்ஸ் டேட்டாவும் அட்டெண்டன்ஸும் பேஸ் பண்ணிட்டா மந்த் எண்ட்ல உங்களுக்கே அது ஆட்டோமேட்டிக்கா யார் யாரு எந்தெந்த ரேஷியோல வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவே த்ரோ பண்ணிடும் ஷீட்டே. ஸோ இந்த ஸ்பிட் பர்சன்டேஜ் வந்து நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் தி மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ வைக்கணும்னு சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி வச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சில மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க எங்களுக்கு ஃபிளாட்டா இவ்வளோ பர்சன்டேஜ் வைங்கன்னு சொல்லிட்டு, சில மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க அந்த செக்ஷனோட ஸ்டாஃப் கவுண்ட் அண்ட் அந்த செக்ஷனோட வேல்யூ பார்த்து வைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க இந்த ஸ்பிட் பர்சன்டேஜ் இந்த கிளைண்ட்டுக்கு எப்படி அரைவ் பண்ணோம்னா, அந்த எல்லா செக்ஷனும் ஒரு 10% எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தா ஒரு சேல்ஸ்மேனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 900,000 rupees ஆவரேஜா போகணும்னா அந்த செக்ஷன்ல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அமௌண்ட் எடுத்தா அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இதுல அவங்க செக்ஷனோட வால்யூம் ஸ்ட்ரென்த் கண்டினியூ கால்குலேட் பண்ணுவோம், தென் அந்த செக்ஷனோட ப்ராடக்ட் வேல்யூ. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம், எல்லாருக்கும் டிஃபரன்ஸா இருக்கே ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா நியூ பார்ன் வந்து 10% வச்சிருக்கோம், பட் மென்ஸுக்கு வந்து 2.5 தான் வச்சிருக்கோம். ஒய்? பிகாஸ் நியூ பார்ன்ல இருக்க ஸ்டாஃப் கம்மி பட் ப்ராடக்ட் வேல்யூவும் கம்மி. மென்ஸ்ல இருக்க ஸ்டாஃப் அதிகமா இருந்தாலும் 30 பேர் இருந்தா கூட அவங்களோட வேல்யூ ஜாஸ்தி ப்ரோட்ஸ்ல இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்கல இருந்து இன்க்ரிமெண்டல் நம்மளோட 2.5 எடுத்த போது கூட 41,000 வந்திருக்கு. வேற நியூ பார்ன் இன்னும் அச்சீவ் ஆகல. லைக் கம்மியான உள்ள அதர் பர்சன்டேஜ் அதர் செக்ஷன் பார்த்தா கூட 6% எடுத்து கூட பாய்ஸோட சைட்ல 26,000 ரூபாய் தான் கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லி லாஜிக்கல் அண்ட் எதுவுமே வந்துட்டு மால் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்க முடியாது, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான். நீங்க வந்து இந்த டூல் வந்து ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது தேவை அப்படின்னா நீங்க கமெண்ட்லயோ இல்ல மெயிலையோ உங்களுக்கு ஏதாவது கொரி அனுப்பிச்சிங்கன்னா இது ஃபர்தரா ரிலேட்டடா உங்களுக்கு ஃபர்தரா நாங்க எல்லா டீட்டெயில்ஸ் தர தயாரா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட கொலீக் சிவசங்கர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிபி பத்தி சொல்லுவாரு, நாங்க யூஸ் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் சேல்ஸ் டெக்னிக் டூல் பத்தி சொல்லுவாரு. ஸோ ஓவர் டு யூ சிவா. தேங்க்ஸ் அருண். நல்லாவே போச்சு செஷன் நினைக்கிறேன் அருண் பேசுறது. தென் இப்போ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் எவ்ரி ஒன். என்னோட கண்டென்ட், என்னோட ஸ்லைட்ஸை நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு போல் கொஷின் ஒன்று இருக்குது, அதை மட்டும் உங்களுக்குலாம் கேட்டுக்கிறேன். இந்த போல் கொஷின் எதை பற்றினா, நான் இப்போ நம்ம கடையில் நம்ம ஷாப்பில் ஏதாவது ஒரு சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோமா, இது ரிலேட்டடான ஒரு
சின்ன போல் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த போல் கொஷின்ஸ் மட்டும் இப்போ நான் ட்ரிகர் பண்ணுறேன். போல் கொஷின்ஸ் உங்கள் டிஸ்பிளேஸில் விஷுவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க ஆன்சர்ஸை ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணலாம். அட் த மீன் டைம் அந்த போல் கொஷின் என்னன்னா, யார் யாரெல்லாம் அவங்க கடையில் சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுதான் இந்த கொஷின். அது ஆப்ஷன் என்னன்னா, இன்னோஸ் டீம், அவுட் சோர்ஸ் ட்ரைனிங் டீம், லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பிளானிங் ஃபார் ஏ சேல்ஸ் ட்ரைனிங். இன்னோஸ் டீம்னா நீங்கள் உங்களோட ஸ்டாஃபை வச்சே நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை செகண்ட் ஆப்ஷன் அவுட் சோர்ஸ்னா, நான் வெளியிலேருந்து ஒரு டீமை ரெக்ரூட் பண்ணியிருக்கேன் சேல்ஸ் ட்ரைனிங் கோசம் எம்ப்ளாய்க்கு, அவங்க மூலியமாக நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட் ஒன் சேல்ஸ் ட்ரைனிங் பிளானிங், நான் இது வரைக்கும் ட்ரைனிங் பண்ணதில்லை, ஸோ இப்போ தான் பிளான் பண்ணுறேன், இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த கொஷின். எல்லாரும் உங்கள் ரிசல்ட்ஸை போல் பண்ணுங்க. ஓகே, கிட்ட எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரிசல்ட்ஸை போல் ஆன்சர்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிசல்ட்ஸை பார்க்கும்போது கிராஜுவலாக தான் இருக்குது. மோஸ்ட்லி ஏ ஆப்ஷனில் இன்னோஸ் டீமில் 46 மெம்பர்ஸ் இருக்கீங்க, 46% இருக்குது. தென் அவுட் சோர்ஸ்க்கு 23. ஓகே, சி எல்லாமே கிராஜுவலாக ஒரு ஆவரேஜாக எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது நெக்ஸ்ட், ஏன் நான் வந்து போலுக்கு இந்த கொஷினை கேட்டேன், ஏன் சேல்ஸ் ட்ரைனிங் டீம் வேணும், சேல்ஸ் ட்ரைனிங் நடக்குதான்னு சொல்லி உங்கள் கடையில் நடக்குதான்னு சொல்லி ஏன் கொஷின் வச்சேன்னா, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது நம்ம கோயிங் ஃபார்வர்டில் இதை பேஸ் பண்ணி தான் எந்த மாதிரி டூலை நம்ம டீமுக்கு சேல்ஸ் டீமுக்கு கொடுக்கலாம், எந்த மாதிரி டூலை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணால் உங்களோட சேல்ஸ் ட்ரைனிங்கை எஃபெக்டிவாக உங்களால் பண்ண முடியும். அதுக்கோசம் தான் இந்த போல் கொஷினை வச்சேன். ஓகே, ரிசல்ட்ஸை பார்த்துட்டோம். நம்ம மோஸ்ட்லி கிராஜுவலாக கரெக்டாக தான் இருக்குது எல்லாருக்குமே. சில பேருக்கு சேல்ஸ் ட்ரைனிங் பண்ணின்னு இருக்கீங்க. இப்போ நான் எங்கள் சைட்லேருந்து சிஎன்பி சைட்லேருந்து சேல்ஸ் ட்ரைனிங்கை எந்த மாதிரி டூலில் எப்படி பண்ணலான்றதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம டீம் எல்லாருமே முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதை வச்சு இருக்கும்போது உங்களுக்கு டவுட் வரும், இப்போது எந்த டூலை வச்சு நம்ம இந்த ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்ம எம்ப்ளாய்க்கு எந்த மாதிரி டூலை வச்சு நம்ம எம்ப்ளாய்க்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், அப்படி கொடுத்தா அது நம்ம எம்ப்ளாய்க்கு எஃபெக்டிவாக இருக்குமா நம்ம கொடுக்குற டூல் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம். பிகாஸ் ஏன்னா நம்ம டீம் முன்னாடி பேசினாங்க குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் பற்றி பேசினாங்க. குவான்டிடேட்டிவ் பற்றி அருண் பேசும்போது அவங்க டார்கெட் அண்ட் இன்சென்டிவ் அந்த ஸ்கீமை பற்றி பேசினாங்க, அதுதான் அந்த குவான்டிடேட்டிவான டூல் வந்துடுச்சு. இப்போ கெவின் பேசுனது குவாலிட்டேட்டிவ் பேசினாங்க. அவங்க குவாலிட்டேட்டிவோட ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே ஏஐடிஏ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஓகே, ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஃப்ரேம் ஒர்க்கை நான் வந்து என் கடையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எனக்கு ஒரு டூல் தேவைப்படும். அந்த டூலை பேஸ் பண்ணால் மட்டும்தான் என் ஸ்டாஃபை என்னால் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அந்த டூலை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு என்னோட அப்கமிங் ஸ்லைட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் பேசுகிறது எல்லாருமே கிளியராக கேட்குது இல்லை? ஆம் ஐ ஆடியபிள்? அப்படி எதாவது கேட்கலன்னா உங்கள் சேட் பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் போடுங்க, ஐ வில் அட்ஜஸ்ட் இட். ஓகே, இப்போ என்னோட நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நான் போகிறேன். எஸ்சிபி, இது என்ன எஸ்சிபி? எஸ்சிபினா என்ன? எஸ்சிபி என்னன்னா, எஸ்சிபின்றது ஒரு டூல், சேல்ஸ் ட்ரைனிங் எம்ப்ளாயியோட சேல்ஸ் ட்ரைனிங்கோசம் நம்ம சிஎன்பி டீம் கிரியேட் பண்ண ஒரு யூனிக்கான டூல். இதை எதனால் நான் யூனிக்னு இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா, பிகாஸ் இதில் வர கண்டென்ட் எல்லாமே அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்த கண்டென்ட் தான். இதை நம்ம நிறைய ரீட்டைல் ஷாப்பில் பேசிக்காக இந்த டூலை நம்ம டெவலப் பண்ணதே ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கோசம் தான் டெவலப் பண்ணோம். நிறைய ஒன்றுன்னு சொல்லிட்டேன், காமனான ரீட்டைல் ஷாப்புக்கோசம் நம்ம டெவலப் பண்ணது தான் இந்த எஸ்சிபி டூல். ஓகேவா? இதோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் என்னன்னா சேல்ஸ் சாம்பியன் ப்ரோக்ராம். ஓகேவா? தென் இப்போ எஸ்சிபினா என்னன்னு நான் சொல்லிட்டேன், சேல்ஸ் சாம்பியன் ப்ரோக்ராம் சொல்லிட்டேன். இது இப்போ யார் பண்ண போறா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். இங்கே நம்ம ஒரு டேக்லைன் ஒன்று கொடுத்துருப்போம், ஆஃப் யுவர் டீம், ஃபார் யுவர் டீம், பை யுவர் டீம். அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த சேல்ஸ் சாம்பியன் ப்ரோக்ராமை எஸ்சிபியை கண்டக்ட் பண்ண போகிறதே உங்களோட எம்ப்ளாயீஸ் தான். உங்கள் எம்ப்ளாயீஸ் தான் இந்த ப்ரோக்ராமை இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு சொல்லித்தர போகிறாங்க. நீங்கள் இந்த இடத்துல நினைக்கலாம், எப்படி என்னோட எம்ப்ளாயிஸை வச்சு நான் வந்து என்னோட டீமுக்கு ட்ரெயின் பண்ணனா அது எஃபெக்டிவாக இருக்குமா, அது வந்து என்னோட கடையில் இம்பேக்டை கிரியேட் பண்ணுமான்னு உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். அது கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். க்ரோத் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம், கண்டிப்பாக க்ரோத் வரும். பிகாஸ் ஏன்னா அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை யார் ஃபேஸ் பண்ணுவானா, ஏன்னா இப்போ நான் அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு டீம் கொடுக்குறேன்னா அவங்க ஜென்ரலான ஒரு கண்டென்ட்டை கொடுப்பாங்க. பட் என்னன்னா இப்போ நம்ம இன்னோஸ் டீமை நான் வந்து எடுத்து எம்ப்ளாய்க்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது என்னன்னா, நம்ம கடையில் நம்ம லொக்கேஷனில் நடந்த அந்த கஸ்டமர் கூட நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, அது அவங்க நம்மளோட ஜூனியர் சபார்டினேட் ஸ்டாஃப் கூட ஈஸியாக கனெக்ட் ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஈஸியாக அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நம்ம கடையில் இப்படி நடந்திருக்கு, இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால தான் நம்ம டீமே இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். இது மூலியமாக கண்டிப்பாக உங்களால் இம்பாக்ட்டுமே பார்க்க முடியும், உங்களால் கிராஜுவலாக ஒரு க்ரோத்துமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்.
நான் பர்சன்டேஜ் வைஸ் சொல்லலாமே அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% நம்மளால கண்டிப்பாக ஒரு க்ரோத் ரேட்டை அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் இந்த எஸ்சிபியோட மெயின் கான்செப்டே. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு எந்த டூலை நான் கொடுக்க போகிறேன், முக்கியமாக ஒரு விஷயம், இந்த எஸ்சிபின்றது ஒரு குவாலிட்டேட்டிவான ஒரு டூல் இது. ஓகேவா? தென் இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த டூல் ஒரு டூல் சொல்லிட்டேன், இந்த டூல் யார் டெவலப் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கேன், இந்த டூலை யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க நம்ம இடத்துல, நம்ம ஷாப்பில் யார் பண்ண போகிறாங்க எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேவா? தென் இப்போ நான் நம்ம கடையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டா, அப்போ அதுக்கு எனக்கு ஒரு டீம் வேணும். அதான் இன்னோஸ் ட்ரைனிங் டீம் வேணும். அப்போ அந்த டீம் யார், அதை நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்? அந்த டீமை செலக்ட் பண்ணுறதுமே நம்ம தான் செலக்ட் பண்ண போகிறோம். நம்ம இன்னோஸில் இருக்கிற நம்ம கிளைண்ட், இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட், நம்ம ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், அவங்க கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம கடையில் இருக்கிற எம்ப்ளாயிஸ், பெஸ்ட்டான எம்ப்ளாயிஸ், சில சீனியர் ஸ்டாஃப் இருப்பாங்க, வெறுமே சேல்ஸ்மேனாகவே ஆக்ட் பண்ணுவாங்க. தே வில் நாட் பி ஆக்ட் ஆஸ் இன் எனி டெசிக்னேஷன் லைக் இந்த சூப்பர்வைசர், மேனேஜர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி ஸ்டாஃப், சில சபார்டினேட் சேல்ஸ்மேனுமே இருப்பாங்க. அவங்களாம் வந்து எப்படி சொல்கிறது, நல்லாவே சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து அவங்க சேல்ஸை வந்து நல்லாவே நம்ம கடையில் வந்து சேல்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஒரு சபார்டினேட்டாகவே ஆக்ட் பண்ணுவாங்க ஒரு 3 years 4 years. தென் சில மேனேஜர்ஸ், நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க, பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் இருக்கலாம், எந்த மேனேஜர்ஸ் எந்த டெசிக்னேஷன் இருந்தாலும் ஓகே. அவங்கள நம்ம லிஸ்ட் அவுட் எடுத்து அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் வரவங்களை தான் நம்ம இன்னும் சேல்ஸ் ட்ரைனிங் டீமாக நம்ம கோஆர்டினேட் பண்ண போகிறோம், ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ நான் டீம் ஃபார்ம் பண்ணிட்டேன். தென் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும். என்னன்னா, இப்போ இங்க நான் டீம் ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்றேன். இந்த இடத்துல நம்ம டீம் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம என்னோட மேனேஜர் ஏபி சார் சொன்ன மாதிரி, ஒரு கண்டென்ட், ஒரு சேல்ஸ் டீம் எப்போ லீடரா மாறுவாங்கன்னா, இந்த ஒரு இடத்துல தான் அவங்க வந்து லீடரா, ஒரு நார்மல் ஒரு சேல்ஸ்மேன் வந்து ஒரு லீடரா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் அவங்க வெறும்னே ஒரு சேல்ஸ்மேனா ஆக்ட் பண்ணின்னு இருக்காங்க. எப்போ நான் வந்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பு தரேன், நீ வந்து ட்ரெயின் பண்ணுங்கன்னு என் டீமுக்கு தரேன்னு சொல்லி கொடுத்தேன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஆகுனா, ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். நான் இந்த இடத்துல இந்த வேலையை கரெக்டாக பண்ணணும், நான் ட்ரெயின் பண்ணணும். ஸோ என்ன ஆகுனா, அப்போ அந்த லீடர்ஷிப்போட வேலையை அவங்களா கையில் எடுத்துப்பாங்க. நான் லீடர்ஷிப் பண்ணணும், அந்த இடத்துல நம்ம போயிட்டு ஒரு ஸ்டாஃப்க்கு ட்ரெயின் பண்ணணும்னு சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களே அவங்கள வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல தான் என்ன ஆகுனா, ஒரு சேல்ஸ்மேன் வந்து ஒரு நல்ல லீடரா டெவலப் ஆகிறதுக்கு நிறைய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு சேல்ஸ்மேன்லேருந்து ஒரு லீடரா ப்ரொமோட் ஆகிறதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? தென் இப்போ நான் வந்து என்னோட இன்னோஸ் ட்ரைனிங் டீமையுமே நான் செலக்ட் பண்ணிட்டேன், எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ என் ட்ரைனிங் டீம் என்னோட எம்ப்ளாயிஸ் கிட்ட எதை பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, அதுக்கான ஒரு கண்டென்ட் ஒன்று வேணும்ல. அந்த கண்டென்ட்டை தான் இப்போ நான் அடுத்தது ஒரு டெம்ப்ளேட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த கண்டென்ட் என்னன்னா, இந்த கண்டென்ட்டோட கோர், இந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எஸ்சிபி வந்து மூவ் ஆக போகுது. இந்த கண்டென்ட்டோட கோர் என்னன்னா, ஒரு 3 டாபிக், மேஜரான டாபிக். இது எல்லாமே இப்போ ப்ரீவியஸ் சைடில் நம்ம டீம் பேசினது தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது குவான்டிடேட்டிவ்ல வர, குவாலிட்டேட்டிவ்ல நீங்கள் கெவின் பேசின அந்த விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல கண்டென்ட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், இதில் இருக்கிற சில கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இன்னும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. பிகாஸ் இது என்னன்னா, நம்ம வந்து மற்ற கடையில் பண்ணி சில இடத்துல சக்ஸஸ் பண்ணி அதில் ஸ்டாண்டர்டாக ஓகே இதான் ஃபிக்ஸ்டு, இந்த கண்டென்ட்லாம் ரிப்பீட்டடாக வருது, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்ச இந்த டூல் தான் இந்த சேல்ஸ் ட்ரைனிங் ஷீட். இதில் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு கண்டென்ட் இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும் ஆட் பண்ணாலுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி. ஏன்னா அந்த பாயிண்ட்டுக்கான சொல்யூஷன்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இந்த டூல் வந்து கரெக்டாக நம்ம கடையில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டோட கோர் என்னென்ன கோர் பார்ட்டிகல்ஸை வந்து நான் இங்கே வந்து இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் நாலேஜ், அது இருக்கு. செகண்ட் திங் வந்து டிஸ்பிளே மெக்கானிசம். ஓகேவா? தென் தேர்டு வந்து கஸ்டமரோட சர்வீஸ். இந்த 3 டாப்பிக்கை தான் இந்த டெம்ப்ளேட்ல நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் சைடில் கெவின் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதே திங்கை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், ஏன் ப்ராடக்ட் நாலேஜ் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஏன் என் கடையில் ப்ராடக்ட் இருக்குது, அதை அப்படியே அவங்க எடுத்து வித்துருவாங்க தானே. அப்போ வித்துட்டாங்கன்னா அது கஸ்டமர் வாங்கி, அப்படிலாம் ஒரு ப்ராடக்ட், ஒரு ஸ்டாஃப் நம்ம கடைக்கு வராங்க, அவங்க எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை புது ஸ்டாஃபாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், இல்லை இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபாக கூட இருக்கலாம். பட் அந்த பர்சன், அந்த சேல்ஸ்மேன் நம்ம கடைக்கு வரும்போது, அவங்க அந்த கவுண்டருக்குள்ள போகும்போது அவங்களுக்கு நம்ம கடையில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோம், நம்ம எந்த சைஸில் யூஸ் பண்ணுறோம், அதிகமாக நம்ம எந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணுறோம், அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் இது மட்டும் தெரிஞ்சால் போதுமா? மேஜராக இன்னொரு திங் என்னன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து பழைய ப்ராடக்டா, ஓல்டு ப்ராடக்டா, அது பழைய ப்ராடக்ட் புது ப்ராடக்ட்னா அதை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணணும், இந்த விஷயம் எல்லாமே இந்த ப்ராடக்ட் நாலேஜில் வரும். பிகாஸ் இந்த ப்ராடக்ட் நாலேஜ் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகுனா,
இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஒரு பொருளை கேட்க வராங்கன்னா அவங்க வந்து நிறைய கொஷின்ஸோட தான் ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்குள்ளாரே வருவாங்க. எப்படி என்னென்ன கொஷின் கேட்கலாம், ஒரு பொருள் இந்த பொருள் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, கம்பேர் பண்றது, இந்த மாதிரி பல விஷயத்த அவங்க மைண்ட்ல வச்சிருந்தா ஒரு கஸ்டமர் வந்து கடைக்கே வருவாங்க. அப்ப அந்த கஸ்டமரை நீங்க டேக்கிள் பண்ணணும்னா அவங்கள நீங்க கொஷின் கேட்க விடக்கூடாது. ஸோ அவங்கள கொஷின் கேட்கக்கூடாதுன்னா அந்த ப்ராடக்ட்டை அவங்க அந்த ப்ராடக்ட் என்னன்னு கேட்கறது முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை பற்றியான கிளியர் டீட்டெயில்ஸை அந்த இடத்துல உங்க சேல்ஸ் ஸ்டாஃப் சொல்லிட்டாங்கன்னா அந்த கஸ்டமர் அடுத்தது என்ன கொஷின் கேட்கறது அவங்க தான் யோசிச்சு நிற்பாங்க. நம்ம வந்து யோசிக்கணும்னு நம்மளுக்கு வந்து அவசியமே கிடையாது. இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ராடக்ட் நாலேஜ்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு சேல்ஸ் ஸ்டாஃபுக்கு. தென் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா கவுண்டர் அந்த டிஸ்பிளே மெக்கானிசம் சொன்னாங்க. டிஸ்பிளே மெக்கானிசம் நத்திங் பட் டிஸ்பிளே போடுறது அது ஒரு திங் இருக்கு. தென் வந்து நம்ம கவுண்டரை எந்த அளவுக்கு கிளீனினஸாக வச்சிருக்கோம், எவ்வளோ சுத்தமாக நம்ம கவுண்டர் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க கஸ்டமருக்கு நல்ல ப்ராடக்ட்டே வச்சிருக்கீங்க, பட் ஆனால் உங்க கவுண்டர்ல நீங்க அரேஞ்ச் பண்ண அந்த அடுக்கி வச்சிருக்கிற விதம் இருக்குல்ல, அந்த விதம் தான் அந்த கஸ்டமரை வந்து உங்க கடையில வாங்க வைக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக கூட இருக்கலாம். அவங்க அந்த ப்ராடக்ட் நீங்க இப்போ ஒரு புது பொருள் ஆனால் நம்ம வச்சிருக்க அந்த பாக்ஸ் வந்து ஒரு டேமேஜா இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கஸ்டமருக்கு வந்து அந்த பொருளை வாங்கணும்னு தோணாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலாம் தான் நம்ம இந்த வந்து செகண்ட் இந்த கண்டென்ட்ல நம்ம பார்க்குறோம். இதுல என்னென்ன வரும்னா டிஸ்பிளே மெக்கானிசம், அந்த கவுண்டர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த கண்டென்ட்ல வந்து கவர் ஆயிடும். தென் த தேர்ட் கண்டென்ட், இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப மேஜரான விஷயம். ஏன் இதை நான் மேஜர்னு சொல்றேன்னா, இது வந்து கஸ்டமர் சர்வீஸை பேஸ் பண்ணது. அப்போ ப்ராடக்ட் நாலேஜ் முக்கியம் இல்லை, நீங்கள் அதான முக்கியம்னு சொன்னீங்க, நீங்கள் நினைக்கலாம். ப்ராடக்ட் நாலேஜ்ன்றது உங்கள் சேல்ஸ்மேன் இருக்கார்ல, உங்கள் சேல்ஸ்மேன் அந்த ப்ராடக்ட்டை தெரியலனாலுமே சில கஸ்டமர் இந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும் அவங்க மைண்டில் வச்சுட்டே வருவாங்க கடைக்கு. அப்படி வச்சுட்டு வந்தாங்கன்னா நீங்கள் சேல்ஸ்மேன் வந்து எஃபெக்ட் பண்ணணும்னு அந்த இடத்துல அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க கேட்ட ப்ராடக்ட்டை அவர் எடுத்து காமிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் அந்த கஸ்டமர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவரோட எஃபெக்ட் அந்த இடத்துல கம்மியாயிடும். பட் ஆனால் கஸ்டமர் சர்வீஸ்ன்றது அவர் எந்த அளவுக்கு அந்த கஸ்டமர்கிட்ட பொலைட்டாக பேசுகிறாரோ நடக்கிறாரோ அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கஸ்டமரோட ரிட்டன்ஷனை உங்களுக்கு இங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வரும், திருப்பி ரிப்பீட் ஆகும். பிகாஸ் என்னன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு கடையை சூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு மேஜர் திங் என்னன்னா அந்த கஸ்டமரோட லாஸ்ட் விசிட் தான். கடைசியா உங்க கடைக்கு வந்த அந்த அனுபவம் தான் உங்க கடையை திருப்பி அந்த கஸ்டமர் வந்து சூஸ் பண்றதுக்கான அடுத்த ஒரு இதுவா இருக்கும் உங்களுக்கு. அதனால இந்த கஸ்டமர் சர்வீஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். இதுல நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டான ஒரு பாயிண்ட்ஸ் தான், ஃபிக்ஸ்டான ஒரு பாயிண்ட்ஸ். என்னன்னா பல்வேறு விதமாக நான் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பல்வேறு விதமான வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு ஏற்றவாறு வரவேற்கும் முறை, அதாவது வெல்கம், நம்ம சிஆர்எம் டீமை என்ட்ரன்ஸ்ல வச்சிருப்போம், அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே நம்ம கவுண்டர்ல இருக்கிற ஸ்டாஃப்மே நம்ம கஸ்டமர்ஸை வெல்கம் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்கணும். செகண்ட், அவங்க கிட்ட கரெக்டாக தெளிவாக பேசணும். அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க, யாருக்கு பார்க்க வந்திருக்காங்க, இந்த விஷயத்தெல்லாம் கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம பேச தான் நம்மளுக்கு அந்த விஷயம்லாம் கிடைக்கும். தென் தேர்ட் ஒன், கடையின் விலை, சேவைகள், மற்ற கடைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை சொன்னாங்கன்னா இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம். சில கஸ்டமர்லாம் கேட்பாங்க, எப்படி இந்த மாதிரி கம்பேரிசன், இந்த கடையில் இதே ப்ராடக்ட் நான் வேற கடையில் பார்த்தேன், இது நல்லா இருக்குது, நீங்கள் இவ்வளோ ரேட் அதிகமாக வச்சுருங்க. அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை வந்து நான் எப்படி அந்த கஸ்டமருக்கு நான் ஆன்சர் கொடுப்பேன், அந்த விஷயத்தெல்லாம் நம்ம இந்த ட்ரைனிங்கில் ஃபுல்லாக வந்து சொல்லிடுவோம். நம்ம இந்த ட்ரைனிங் டூலில் இது எல்லாமே வந்து நம்ம சேல்ஸ்மேன் எம்ப்ளாய்க்கு நம்ம வந்து சொல்லி தருவோம். இது இந்த டெம்ப்ளேட் வந்து இது ஃபிக்ஸ்டு கிடையாது. நம்ம வந்து எல்லாம் நம்ம முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ண சில கடையில் பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்ட் ஸ்டாண்டர்டாக அடிக்கடி ரிப்பீட் ஆகும், அந்த கண்டென்ட்லாம் நம்ம இதில் வந்து இது பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வேற இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இப்போ நெக்ஸ்ட் பண்ண போகிறோம், அங்கே பண்ணுறோம்னா அங்கே என்னென்ன இதெல்லாம் வருது அதெல்லாம் அந்த கிரீவன்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இப்போ நான் டூலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் எந்த டூல் இது பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிச்சு. தென் வந்து இதை வந்து எந்தெந்த டைமிங்கில் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணும், இதை நான் டெய்லி ஃபாலோ பண்ணணுமா, இல்லை வீக்லி ஃபாலோ பண்ணணுமா, இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணால் போதுமா, அதுதான் உங்களுக்கான அடுத்த டவுட்டாக இருக்கும். இதை நான் ஃபாலோ பண்ண போகிறது வந்து 1 மந்த்தில் ட்வைஸ் 2 வீக் நான் இதை ஃபாலோ பண்ணணும். அது வந்து 3rd வீக் ஆட்லையும் பண்ணலாம், இல்லை ஈவன்லையும் நீங்கள் பண்ணலாம். 1 and 3 இல்லை 2 and 4 அந்த மாதிரி. அது நம்ம லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி. என் கடையில் இந்த டைம்லாம் சீசன் வரும் சார், அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் இதை மாற்றிக்கலாம். நம்ம அது நம்மளோட விஷ் தான், அது எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஓகேவா? தென் அடுத்த ஸ்லைட். தென் வந்து மானிட்டர் அண்ட் மெஷர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எஸ்சிபி மந்த்லி. இந்த எஸ்சிபியை யார் மானிட்டர் பண்ணுவா? இப்போ நான் டூல் கொடுத்துட்டேன், என் டீமுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு டீமையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். தென் இதை யார் மானிட்டர் பண்ணுவா அப்படின்னா, இதை மானிட்டர் பண்ண போகிறது நம்ம இன்னோஸில் இருக்க ஒரு ஹெச்ஆர் டீமோ இல்லை ஒரு அட்மின் டீம், வேற யார், நம்ம ஆஃபீஸில் இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு ஹெச்ஆரோ அட்மின் யார் வேணா இருக்கலாம், அவங்க வந்து இந்த விஷயத்த மானிட்டர் பண்ணுவாங்க.
மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. சரி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி வீக்லி பேசிஸில் அவங்க அந்த ட்வைஸ் வீக் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரேட்டிங் கொடுத்து ரேட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, வெறும் ரேட்டிங் மட்டும் இல்லை, அந்த ரேட்டிங் வச்சு நம்ம அவங்களுக்கு ரெகக்னேஷன் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம். ஒரு பேட்ச் கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். அது கேஷ் போனஸாக வந்துடலாம், இல்லை எப்படி வேணா இருக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். அந்த மாதிரி ஒரு ப்ரொமோட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த சேல்ஸ்மேனுக்கு அந்த ட்ரைனிங்கை இன்னும் இன்னும் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கான ஒரு என்கரேஜாக இருக்கும். இப்போ தென் இதெல்லாம் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும்னா, கண்டிப்பாக நம்மளால எம்ப்ளாயோட ரிட்டன்ஷனை அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களோட சேல்ஸ்மேன் ஸ்கில்லையுமே இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த இடத்துல கஸ்டமர் பிஹேவியர், ப்ராடக்ட் நாலேஜ், அந்த கிளீனிங்னஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ இது எல்லாமே தான் ஒரு சேல்ஸ்மேன் முக்கியம்னு தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ அந்த சேல்ஸ்மேன் குட் சேல்ஸ்மேன் தானே. அப்போ என் கடையில் அந்த சேல்ஸ் நல்லா தான் நடக்கும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். நம்ம எங்கே போனாலுமே நம்ம இப்போ நம்ம கடையில் இருந்தால் மட்டும் தான் சேல்ஸ் நடக்கணும், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம கடையை விட்டு எந்த இடத்துல இருந்தாலுமே என் சேல்ஸ்மேன் கரெக்டாக சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு கஸ்டமர் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாலுமே நீங்கள் சொல்லலாம், என்னோட சேல்ஸ்மேன் என்னோட கடையில் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பேசலாம். தென் இந்த அடுத்த ஸ்லைட் நான் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸில் இந்த எஸ்சிபியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி சில இம்பேக்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கான சில வீடியோஸ் அண்ட் இமேஜஸை உங்களுக்கு இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது நம்ம ப்ரீவியஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல அங்க இருந்த ஒரு ஸ்டாஃப், சேல்ஸ் ஸ்டாஃப், ஒரு ஜூனியர் ஒரு சேல்ஸ்மேன் வச்சுக்கோங்க, அவங்க வந்து அவங்களுக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணது. சாரீஸ் எப்படி இது பண்ணணும், அதை எப்படி அன்ஃபோல்ட் பண்ணணும், திருப்பி அதை எப்படி ஃபோல்ட் பண்ணணுன்ற வரைக்குமே அவங்க சொல்லி தருவாங்க இந்த இடத்துல. தென் அவங்க வீடியோ எல்லாருக்கும் கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ்ல பண்ண இந்த எஸ்சிபியோட ஒரு இம்பாக்ட் தான் இது. ஜஸ்ட் இந்த விஷயத்தை இந்த இடத்துல நான் காமிக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க எவ்வளோ சீக்கிரம் அந்த இதை ஃபுல்லாகவே அந்த புடவையை நல்லா விரிச்சு காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் அதை அன்ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா அவங்களுக்கு ப்ராடாக காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் அதை திருப்பி ஃபோல்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த ஸ்லைடு. இப்போ நம்ம டெக்ஸ்டைல பார்த்தோம், இது வந்து ஒரு ரெடிமேட் ப்ராடக்ட். அதே மாதிரி அங்க இருந்த ஒரு இன்சார்ஜஸை கூப்பிட்டு நம்ம அதே மாதிரி ரெடிமேடுக்குமே ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் ட்ரைனிங் கொடுத்தோம். அப்படின்னா நமக்கு வந்து பீஸும் இறங்காது, பிளஸ் கஸ்டமரும் ஈஸியா சந்தோஷமா எடுத்துட்டு போவோம். அதே எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லா பேரும் கேட்கற விஷயம் என்னன்னா, எடுத்துட்டாங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டாங்க, எடுத்தோடனே மேடம் இது பார்ப்போங்களா, சுடிதார் எடுத்துட்டாங்கன்னா மேடம் டாப்ஸ் இருக்கு மேடம் பார்ப்போங்களா, ஒரு ஐடியா பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறத விட வாங்க மேடம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் யாருமே. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும் அவர் எப்படி வந்து கஸ்டமரை ஹேண்டில் பண்ணணுமே சொன்னாரு. தென் வந்து முக்கியமான விஷயம், அவர் அந்த சுடிதாரை எப்படி பிடிச்சிட்டு இருக்காரு, அதுதான் விஷயமே. அந்த சுடிதாரை அந்த நெக்கில் அவங்க பிடிச்சிருக்காங்க, அந்த 2 விரல்ல. அதுதான் ஆக்சுவலாக ஒரு சுடிதாரை நீங்கள் எடுத்து டிஸ்பிளே பண்ணி ஒரு சுடிதாரோட ஃபுல் டிசைனை வந்து நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு வந்து கிளியராக காமிக்கணும்னா, அதோட நெக்கை பிடிச்சி நீங்கள் அந்த 2 விரல்ல தூக்கும்போது தூக்கி காமிக்கும் போது தான் அதோட சுடிதாரோட ஃபுல் டிசைனுமே அவங்க வந்து கஸ்டமருக்கு வந்து வியூ ஆகும். நீங்கள் டேபிள்லேயே வச்சு அதை அன்ஃபோல்ட் பண்ணி காமிச்சிங்கன்னா அந்த டிசைன் அது ஃபோல்ட் ஆயிருக்கும், அந்த டேபிள் இருக்கும், அந்த லைட்னிங்ல ஒரு மாதிரி கரெக்டாக தெரியாது நம்மளுக்கு. பட் அந்த சுடிதாரை அந்த 2 விரல்ல பிடிச்சி அவங்க தூக்கி ஃபுல்லாக காமிக்கும் போது அந்த விஷயம் அந்த சுடிதாரில் இருக்கிற எல்லா டிசைனுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ என்னன்னா, அந்த இடத்துல நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் எடுத்து காட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் எடுத்து காமிச்சாலே அந்த கஸ்டமருக்கு நீங்கள் அதை வித்துடலாம். தென் இந்த பக்கத்தில் இருக்க இமேஜஸ் என்னன்னா, அந்த நான் சொன்னல கிளீனிங்னஸ், அந்த கவுண்டர் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி ரேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஹேங்கர்ல எப்படி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும், அந்த டிஸ்பிளே மெக்கானிசம், அந்த இடத்துல தான் இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து ரெகுலராக அவங்க எங்களுக்கு ஷேர் பண்ற விஷயம். தென் என்னோட நெக்ஸ்ட் ஸ்லைட். சாரிக்கு வந்து ப்ளவுஸ் எடுக்கணும் அதே ஞாபகத்துக்கு தான் வர்றாங்க. ஆனா நீங்க டக்குனு சேலையை அட்டன் பண்ணி அவங்க நம்பரை போட்டு உள்ள ஓடலதான் இருக்குது. ஆனா வந்து சரி ப்ளவுஸ் கேட்பாங்க, அடுத்ததுக்கு வேற ஐட்டம் கேட்கறாங்கன்றது யாரும் ஒரு சிலர் கேட்கவே மாட்டேங்கிறாங்க சார். நிறைய அதே மாதிரி இப்போ சாரி கேட்டு வர்றாங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்குல சாரி கேட்கறாங்க கஸ்டமர். ஆனா இவங்க டைம் வந்து அதை விட முடிஞ்சிருக்கிறது சரியா வந்து அவங்க அப்படியே மேல போங்க அப்படி கேட்டு மேல அனுப்புறாங்க, திரும்ப கீழே விட்டு இல்ல நாங்க கேட்ட சாரி கேட்டு கீழே இறங்கி வர்றாங்க. அதுக்கப்புறம் என்னங்க வேணும் ஏது வேணும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 200 ரூபாய்க்குல தான் கேட்கறாங்க.
இப்போ இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்ட மேல வேற ஃப்ளோர்ல கேட்டிருக்காங்க. அவங்க வந்து கீழ வரும்போது இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல. அப்புறம் சிஆர்எம் டீம் அவங்கள வந்து கோஆர்டினேட் பண்ணி அவங்கள வேற பீஸ் வாங்க வைக்கிறாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த இந்த இது வந்து நம்ம டூல்ல சொன்ன மாரி அந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கரெக்ட்டா ஆக்ட் ஆகும். நம்ம ஸ்டாஃப்க்கு வந்து அந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ குடுத்துட்டோம். நம்ம கடையில எந்தெந்த செக்ஷன்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 3 ஃப்ளோர்ல இருந்து கீழ சாரீஸ் இருக்கா? சாரீஸ பத்தி கேட்டாலுமே அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். நம்மகிட்ட என்ன பிராண்ட் இருக்குன்னு கேட்டா, அவங்களால அதையுமே சொல்ல முடியும். அது எந்த ரேட்ல இருக்கு எல்லாமே அவங்களால சொல்ல முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கஸ்டமர் ஜிடிய அங்க இடத்துல உங்களால ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ என்ன ஆகும்னா, அந்த கஸ்டமர் இது இந்த இந்த விஷயம் தான் கஸ்டமர் ரிட்டென்ஷன் சொல்லுவாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அந்த கஸ்டமரோட டைம் சேவ் ஆகும். ஸோ அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாரு, ஆட்டோமேட்டிக்கா நான் இந்த கடைக்கே போறேன். ஒரு ஏபிசி கடையா, அந்த கடைக்கு நான் போறேன். அங்க போனா அவங்க டக்கு டக்குன்னு எனக்கு எடுத்து குடுப்பாங்க, சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ அடுத்த வீடியோ. வெளியில போறாங்க. ஆனா அந்த மாதிரி கஸ்டமரை கூட்டிட்டு போய் திரும்ப மேல கொண்டு போய் ஜாயின் பண்ணா ஏதாவது எடுக்கிறாங்க. இப்ப சமீபத்துல நான் எழுதி நம்ம பார்த்து நடந்துச்சா இல்லையா? நடந்தது. அதாவது எவ்வளவு கஸ்டமர் ஒரு நாளைக்கு ஜிடி ஆனாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட சராசரியா ஒரு நாளைக்கு 20 கஸ்டமர் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்ப சமீபத்துல கொஞ்சம் இது இப்ப இந்த மீட்டிங் எல்லாம் போட்டு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுல கரெக்டான ஒரு விஷயம் தெரிஞ்சு. இப்ப இந்த செகண்ட் வீடியோலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவரு அந்த மீட்டிங் வச்சதுனால என்ன இம்பாக்ட் அங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க அந்த கிளையன்ட் சைட்ல இருக்கிற ஒரு பெர்சனே, ஒரு இன்சார்ஜ் மேனேஜர் பெர்சனே அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா, இப்ப கடைசியா பார்த்தது அந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட். எப்படி கஸ்டமர் ஜிடிய குறைக்கிறது? கஸ்டமர் ஜிடி ஆகி போகும்போது என்ன பேசினாங்க? அத எப்படி அந்த சிஆர்எம் டீம் வந்து இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த விஷயம் தான் இது. இந்த எல்லா விஷயமும் தான் இந்த எஸ்சிபில நம்மளுக்கு கவர் ஆயிடும். இந்த எஸ்சிபில ஃபுல்லாவே இந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ், அந்த கவுண்டரோட டிஸ்ப்ளே அண்ட் கிளீனிங்னஸ், அந்த ஸ்டாஃபோட கிளீனிங்னஸ், செகண்ட் லாஸ்ட் அண்ட் மேஜர் திங் வந்து கஸ்டமரோட சர்வீஸ். இந்த விஷயம் எல்லாமே இந்த எஸ்சிபில நம்மளுக்கு கவர் ஆயிடும். இத எப்படி பண்ணலான்றதுனா, இத நம்ம செக்ஷன் இப்ப எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாரி செக்ஷன்ல நான் இருக்கேன்னா, நானே சாரி செக்ஷன் சொல்லிக் கொடுத்தா ஒரு இம்பாக்ட் ஆகாது. நான் சாரி செக்ஷன்ல இருக்கேன்னா, நான் போய் ஒரு சுடிதார் செக்ஷன்ல இருக்கிறவங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என் டிபார்ட்மெண்ட், என்னோட செக்ஷன்ல என்ன நடந்துச்சுன்னு வேற சுடிதார் செக்ஷன்ல இருக்கிறவங்க சொன்னா, அப்ப அவங்களுக்கு இன்னும் இன்புட் நிறைய கிடைக்கும். ஏன்னா, இப்ப சுடிதார் செக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆனா சாரீஸ்ல இருந்து வந்த கஸ்டமர் என்ன பேசியிருப்பாங்க, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க சாரீஸை பத்தி, அவங்க என்ன நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாங்க, இல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி இந்த ட்ரைனிங்கை நம்ம நடத்தணும்னா, அது இன்னுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பாக்டா இருக்கும். அதனால எங்களோட சஜஷன் என்ன, நம்ம ஷஃபிள் பண்ணி பண்ணா ரொம்ப பெட்டரா நல்ல ஒரு இம்பாக்டை அச்சீவ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறோம். ஓகே, இது வந்து அந்த கண்டென்ட் இப்போ நான் காமிச்சேன்ல, சேல்ஸ் ட்ரைனிங் ஷீட், அந்த ஷீட்டோட ஒரு ஃபில் பண்ண ஒரு காப்பி. அது ரீசெண்டாக அவங்க இப்போ 2-3 மந்த் அந்த ரீசெண்டாக பண்ணது தான் இது. அவங்க பண்ணதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் அவங்க ஃபில் பண்ணி நம்மளுக்கு அனுப்பணும். தென் ஐ திங்க் ஐ கம்ப்ளீட்டட் மை செஷன். இது நான் பேசுனது உங்கள் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோட டீம் பேசுனதுமே உங்கள் எல்லாருக்குமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் மை மேனேஜ்மெண்ட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தென் த லாஸ்ட் திங், உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இல்லை கொஷினரி ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம், நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். பார்ட்டிசிபென்ட் யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க ஆடியோ கொஞ்சம் லோவா இருக்கு சார். சார் கேக்குதுங்களா? சார் கேக்குது சார். ஒரு நிமிஷம், எங்க மேனேஜர் பேசுறாரு, பேசுங்க சார். சார் என் கடையை வந்து நாங்கள் எல்லா பீப்புளுக்கும் தெரிய வைக்கணும், அதுக்காக என்னென்ன பண்ணணும்? கஸ்டமருக்கு இல்ல சார், புரியல சார். எல்லாருக்கும் டூல் தெரியும். ஆமாம், எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் என் கடையில் என்னென்ன இருக்குன்றது. அதை நாங்கள் எந்த மாதிரியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் சார். நம்ம ஃபர்ஸ்ட் பிராண்ட் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் சார் கஸ்டமருக்குள்ள. கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்து நீங்க இருக்க ஏரியால நம்மள மாதிரி நிறைய ரீட்டைல் ஷாப் வச்சிருப்பாங்க. எல்லாருமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட யூனிக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருப்பாங்க சார். சோ அவங்களோட பெஸ்டான விஷயம் பண்ணும்போது தான் ஒரு 10ல 1 இருக்க கஸ்டமர் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா இது வந்து நம்ம கடையை கடந்து போற கஸ்டமர் வந்து மற்ற கடைக்கு போவாங்க, நம்ம கடையை கிராஸ் பண்ணிட்டு போறவங்க உள்ள வர மாட்டாங்க. சோ நம்ம இந்த கடைக்கு போனா என்ன விஷயம்லாம் கிடைக்குதுன்றத ஒரு ப்ரீ பிளான்டா வச்சு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் சார். த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், இல்ல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு, அது மூலமா நீங்க நிறைய அட்வர்டைஸ் கொடுத்து ரீச் பண்ணலாம். கஸ்டமர் ரீச் பண்றதுக்கு வந்து ஈஸி, நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு இல்லையா? சோ அந்த மாதிரி விஷயம் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் சார். முழுக்க பிராண்டா நீங்க வந்து ஏரியால கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி பண்ணலாம் சார். நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம், அது இருந்தாலும் அந்த அளவுக்கு ரீச் இல்ல.
சார் இப்போ இதுக்கு வந்து கஸ்டமர் ப்ரொஃபைலிங் சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸா ஒரு செஷன் எடுத்துருந்தோம் சார். ஸோ நம்ம கஸ்டமர் யாருன்றத ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கஸ்டமரை திருப்பி உள்ள வர வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் கடையை தெரிஞ்சுக்கிற மாதிரி கஸ்டமர் நமக்கான கஸ்டமர் யாருன்ற நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் நம்ம கடைக்கு நம்ம கடையை பத்தி கஸ்டமர் தெரியப்படுத்துறத விட நம்ம கடைக்கான கஸ்டமர் யாருன்ற நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பேட்டர்ன் இருக்கு, கஸ்டமர் ப்ரொஃபைலிங், அதாவது எந்த மாதிரி பிராண்ட் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணி கஸ்டமர் புல் பண்ண வைக்க முடியும், நம்ம ஊருக்கான கஸ்டமர் யாரு, அவங்க என்ன நீட்ஸ் எதிர்பார்க்கறாங்க, அவங்க வான்ஸ் என்னதுன்றது அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம்ஸ் உள்ள வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்க ரீச் பண்ற விஷயம் நிறைய இருக்கும். லைக் வந்துட்டு இப்போ நோட்டீஸ் கொடுத்தா சில கஸ்டமர் ரீச் ஆகும், சில கஸ்டமருக்கு டிவி அட்வர்டைஸ் கொடுத்தா ரீச் ஆகும், சில கஸ்டமர் தியேட்டர் ஆட் பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஊருக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா ப்ராப்பரா போகும். ஏன்னா அன்வான்டா போயிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதை விட எது தேவை அதை பண்ணா நல்லா இருக்கும் சார். அந்த ப்ரொஃபைலிங் சம்பந்தமா நான் ஒரு வெபினார் போட்டிருக்கோம், அதோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். கண்டிப்பா உங்களுக்கு அதுல இருந்து இன்புட் நிறைய கிடைக்கும் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க சார். அடுத்த செஷன் கண்டிப்பா எல்லாரும் ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறோம். ஸோ சம்பந்தமா நாங்க ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து அந்த சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்றோம் சார். ஸோ உங்க ஃபீட்பேக் கண்டிப்பா கொடுங்க. அதுல நீங்க கொஸ்டின்ஸ் கூட கேட்க ஆரம்பிக்கலாம். எங்க டீம் கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன்ல கனெக்ட் பண்ணி ஃபர்தரா உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க சார். அதை தவிர்த்து நம்ம 3 Wheels of Sales சொல்லிட்டு ஒரு வெபினார் எடுத்தது இல்லையா, அதோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றோம், நீங்க எடுத்துக்கலாம். நம்ம யூடியூப் சேனல்ல எல்லாமே நம்ம போட்டுட்டு இருக்கோம், ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னொரு வீடியோ இருக்கும், பார்ட்டா வீடியோ இருக்கும், நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் சார். இப்போ சார் கேட்ட மாதிரி கஸ்டமர் ப்ரொஃபைலிங்கான வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் சார், அதை நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் சார். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீங்க கேட்க நினைக்கிறத கொஸ்டின் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், நான் அட்மிட் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஸோ எல்லாத்துக்கும் இந்த செஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த செஷன்ல கண்டிப்பா வேற நல்ல ஒரு கண்டென்ட்ல மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ ஆல்.